போயட்ரி வாஸ் சம்திங் தட் ஹெல்ப் மீ. இட் வாஸ் லைக் மை கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஓகே. அப்படி கத்துக்கிட்டேன். சைட்ல லேர்ன் பண்ணது மேட் யூ அ போயட் ஆக்சுவலி ரைட்? ஐ கெஸ் லைஃப் மேட் மீ அ போயட். அப்படி சொல்லலாம். ஐ அம் அன் ஓவர் திங்கர். ம், ஐ அம் ம். ஐ அம் அன் ஓவர் திங்கர். ஐ அம் அ பீப்பிள் ப்ளீசர். எல்லாமே ஐ டூ. இந்த ஆர்ட் ஃபார்ம்க்கான பர்ப்பஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கனெக்ஷன். நம்பர் கனெக்ஷன். 1 கனெக்ஷன். ம். நெகட்டிவ் ஒண்ணு நடந்துச்சு. யூ ரியலி வாண்ட் டு ரைட்னா, ரைட் இட் ஆன் அன் A4 ஷீட். கிழிச்சு தூக்கி போட்டுரு. அகைன் டோட்டலி ஹானஸ்ட். ம். எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட். ஹாய். ஹலோ. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பாட்காஸ்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லான பீப்பிள கொண்டு வரத விட, சக்சஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு பீப்பிள கொண்டு வந்துட்டு, அவங்க கிட்ட பேசி, ஸ்டார்ட் பண்ணாமயே இருக்கவங்க வந்து, ஓகே நானும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபீல் ஆகுன்றதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணோம். நம்ம இந்த டைம் ஒருத்தர் கொண்டு வரோம் அப்படின்ட்டு, ஒரு போயட், ஒரு ரைட்டர், ஒரு எடுப்ரனர், டேட்டா ட்ரீமர், டெட்எக்ஸ் டாக்கர், ஸ்பீக்கர், என்ஜினியர், எம்எல் என்தூசியாசிஸ்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட்டு என்ன கொஸ்டின்னா, ஆக்சுவலா தேஜஸ்வினி யாரு? தேஜஸ்வி. தேஜஸ்வி யாரு? சாரி. ஓகே. வெல், டு டாக் அபவுட் மீ, ஐ அம் ஸ்டில் ஃபைண்டிங் மை செல்ஃப். நான் வந்து ஒரு 3rd இயர் காலேஜ் ஸ்டூடெண்ட். இன்ஜினியரிங் படிக்கிறேன். எனக்கு போயட்ரினா பிடிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போயட்ரி அப்படின்னு தான் உள்ள போனேன். போயட்ரில நல்லாவே எனக்கு சக்ஸஸ் வந்துச்சு. லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் அப்ரிஷியேட்டட் மை போயட்ரி எல்லாமே. அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு ஐ ரியலைஸ்ட் குட்டி வயசுலேருந்து ஐவ் பின் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல சேர்ந்து அப்படியே டெடெக்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. நவ் ஐம் டீச்சிங் பீப்பிள் அபவுட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர், ஒரு போயட்னு சொல்லலாம். அண்ட் மெதுவா காலேஜ் வழியா ஐ ரியலைஸ் டேட்டா சயின்ஸ் இஸ் ஆல்சோ மை இன்ட்ரெஸ்ட். ஸோ டேட்டா சயின்ஸும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஐம் அ பர்சன் ஹூஸ் ஃபிகரிங் அவுட் மை பர்பஸ். பட் ஐ கான்ஸ்டன்ட்லி ஒர்க் டு பி குட் அட் வாட் எவர் ஐ டூ. ஸோ தட்ஸ் அபவுட் மீ. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அப்போ போயட்ரியா? எஸ். ஓகே. ஸோ ஒரு போயட்டோட மைண்ட் செட்ல இருந்து ஒரு ஸ்பீக்கரோட மைண்ட் செட் வரதுக்கான ஜேர்னி புரியுது. பட் ஆப்போசிட்டான ஒரு ஜேர்னினா இன்ஜினியரிங் ஜேர்னி. எஸ். அது லைக் நீங்களா சூஸ் பண்ணதா? இல்ல அதுவா நடந்ததா? ஆக்சுவலி நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்ட். ஓகே. நம்பர் 1 ஷாக்கர். ஸோ ம். நான் வந்து டாக்டர் ஆணும் அப்படின்னு ஒரு ஐடியால ஐ டுக் நீட். பட் அதுக்கப்புறம் வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் மேபி திஸ் இஸ் நாட் த ஜர்னி ஆர் திஸ் இஸ் நாட் த பாத் ஃபார் மீ. ஐ எம் நாட் அ பர்சன் ஹூஸ் ஓகே வித் பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் பிளட். அது எனக்கு கொஞ்சம் பயம் ம், ஆக்சுவலி. ம், ம். ஸோ ஐ தாட் சரி இது வேணாம். லெட்ஸ் நாட் கோ ஃபார் திஸ். லெட்ஸ் கோ ஃபார் சம்திங் வெர் மோர் கம்ஃபர்டபுள் வித்னு. ஐ லுக்ட் அட் ஆல் த ஃபீல்ட்ஸ். ஐ லவ் பயாலஜி. பயாலஜி இஸ் மை ஃபேவரட் ம். சப்ஜெக்ட். ஸோ ஐ லுக்ட் அட் டென்டிஸ்ட்ரி, பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், பயோடெக்னாலஜி, பயோமெடிக்கல் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல இடிச்சது. நோ திஸ் இஸ் நாட் வாட் வி வாண்ட் டு டூன்னு. தென் ஐ ரியலைஸ்ட் ஐ எம் குட் வித் மிஷின்ஸ். ஐ எம் குட் வித் கம்ப்யூட்டர்ஸ். அண்ட் ஐ ம். தாட் திஸ் இஸ் சம்திங் வேர் த ஹோல் வேர்ல்ட் இஸ் கனெக்டட். டெக்னாலஜின்னு வரும்போது வேர்ல்டே சேரும். இதுக்கப்புறம் நான் பயோல பிடிச்சா பயோல போலாம். இங்கிலீஷ்ல பிடிச்சா இங்கிலீஷ்ல போலாம். எதுனாலும் போலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஐ வென்ட் வித் இன்ஜினியரிங். பிகாஸ் ஓகே. இந்தியால இன்ஜினியரிங் இஸ் த பிக்கெஸ்ட் ஃபீல்ட். ஸோ ஐ கெஸ் இட் வாஸ் அ டிசிஷன் பை மீ. பட் என்விரான்மென்டல் ஃபேக்டர்ஸ் ஆல்சோ அஃபெக்டட் ஸோ தட். எல்லாமே கனெக்ட் பண்றதுக்கு இது ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டா இருக்குன்ற மாரி. எக்ஸாக்ட்லி. ஸோ நான் உங்க லிங்க்டின் பேஜ்ல பார்த்தேன். ஐ கேன் ஸ்பீக் டு போத் ஹியூமன்ஸ் அண்ட் மெஷின்ஸ். வாட் இஸ் தட் ஆக்சுவலி? Number 1, I'm very good at speaking with humans. I feel ம். like I connect with people on a personal level. நான் டக்குனு கனெக்ட் ஆயிருவேன், டக்குனு பேசுவேன். அண்ட் ஐ லைக் இன்ஃப்ளூயன்சிங் அண்ட் கனெக்டிங் வித் பீப்பிள். பட் வென் இட் கம்ஸ் டு மிஷின் லேர்னிங், எம்எல் நம்ம ம். எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஒரு இன்புட் கொடுத்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ சின்ஸ் ஐ நோ மிஷின் லேர்னிங், சின்ஸ் ஐ நோ டேட்டா சயின்ஸ், ம். ஐ கேன் மேக் டேட்டா ஸ்பீக். ஸோ அதனால ஐ கேன் ஸ்பீக் டு பீப்புள் அண்ட் ஐ கேன் அண்ட் ஸ்பீக் டு மெஷின்ஸ். மிஷின்ஸ். யார் கூட பேசுறது ஈஸியா இருக்கு? பீப்புள் ஆப்வியஸ்லி. ஓகே. அண்ட் இட்ஸ் மோர் ஃபன் ஆக்சுவலி. பிகாஸ் ம். மிஷின்ஸ்னா எரர் அடிக்கும். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எக்ஸாக்ட்லி. பட் பீப்பிள்னா யூ வில் பி ஏபிள் டு ஜட்ஜ் தம். ஓகே இதான் அவங்க சொல்ல வராங்க. இதான் தேவ் கான் த்ரூ. அண்ட் தேர் மோர் ஒரு ஒரு யூ கெட் தட் டோபமைன் ஆஃப்டர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தெம். ஒன்ஸ் யூ ம். கிராக் தட் லெவல் ஆஃப் ஸோ ஐ லைக் பீப்பிள் பெட்டர். ஓகே. ஸோ இன்ஜினியரிங்க்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த போயட் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சா? இல்ல முன்னாடில இருந்தே சின்ன வயசுலயே லைக் போயட்ரி அது மாரி படிச்சு ஸ்டார்ட் ஆச்சா? எப்படி இந்த போயட் ஆவணுன்றது ஸ்டார்ட் ஆச்சு? Actually, I'm not a person who reads poetry. I ம். know that's crazy, even though ம், I'm a ம், poet. ம். It was more like 7th, 8th timeல வந்து I was dealing with a lot of stuff because like நான் ஸ்கூல் வந்து I did abroad. ம். அங்க வந்து இந்தியன்ஸ், அப்ராட் அந்த மாரி ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். அப்போ நெறைய விஷயத்த I did not know how to express. விச் So, கண்ட்ரி ஆக்சுவலி? I was in the United States, Hawaii. ஓகே. அங்க 7th ஓகே. and 8th ம். பண்ணேன். அந்த டைம்ல என்ன பண்ணுவேன், நெறைய எழுதுவேன்.
ஐ வில் ம். ரைட் வாட் எவர் ஐ எம் ஃபீலிங். அது கொஞ்சம் கொஞ்சமா ரிஃபைன் ஆயி தான் இட் பிகேம் போயட்ரி. ஸோ இட் வாஸ் மோர் லைக் மை வே டு டாக் அபவுட் வாட் ஐ எம் ஃபீலிங், எக்ஸ்பிரஸ் மை செல்ஃப் வித்தவுட் ஹேவிங் டு கெட் இட் வேலிடேட்டட் பை அதர்ஸ் ஆர் பீப்பிள். அப்படி ஸ்டார்ட் ஆனது நெறைய பீப்பிள் ரெகக்னைஸ் பண்ணாங்க. தே வர் லைக், "ஓகே, திஸ் ரைட்டிங் இஸ் வெரி மெச்சூர். இட்ஸ் ரியலி குட்ன்னு" சொல்லிட்டு ஐ ஹேட் ஒன் ஆஃப் மை டீச்சர்ஸ், மிஸ் ஆபின்னு சொல்லிட்டு. ம். ஷி என்கரேஜ்ட் மீ டு பார்ட்டிசிபேட் இன் அ காம்படிஷன். சம்ஹவ் ஐ ஒன். லைக் அந்த ஸ்டேட்லயே ஐ ஒன். ஸோ ம். அப்படிதான் ஐ ரியலைஸ் ஐ அம் குட் அட் போயட்ரின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஐ கெப்ட் கோயிங். ஓகே. ஃப்ரம் தேர் டூ டாப் 100 போயம்ஸ்ல உங்களுக்கு செலக்ட் ஆச்சு, எஸ், ரைட்? எஸ், ஸோ அதுக்கு வந்து லைக் போயட்டா அத ட்ரெயின் ஆவீங்களா? லைக் பிகாஸ் யூ செட் யூ டோன்ட் ரீட் மச். எஸ். ஐ டோன்ட் ரீட் போயட்ரி மச். ஓகே. அது இருக்கு. யாஹ் அதான். போயட்ரிக்குன்னு ஒரு டைப் ஆஃப் இது இருக்குல்ல. லைக் இந்த மாரி அது இருக்கணுன்றதுக்கு ரீடும் பண்ணாத பெர்சன் எப்படி அத லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்ப? டு பி ஹானஸ்ட் நான் நெறைய புக்ஸ் படிப்பேன். ம். அண்ட் போயட்ரிங்கிறது தேர் இஸ் நோ பர்ட்டிகுலர் ஃபார்ம். போயட்ரிங்கிறது மனசுல தோன்றத எழுதுறது தான். ம், அது யூ ம், கேன் ம், ரைட் இட் இன் அ சானட், யூ கேன் ரைட் இட் இன் அ ஹைக்கூ. அந்த வெர்சஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அத நான் கொஞ்சம் பார்ப்பேன். ம், பட் ஐ டோன்ட் டெக்னிக்கலி அட்மையர் எனிஒன் எக்ஸெப்ட் ஃபார் ஆர்டிகஸ். ஹி இஸ் அ ரியலி குட் போயட் இன் ம், இன்ஸ்டா. ஸோ நான் எப்படி போயட்ரி எழுத ஆரம்பிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வுட் ரைட் அண்ட் ஐ வுட் லிசன் டு வாட் பீப்பிள் ஹேவ் டு சே. பீப்பிள் ஹேவ் ஆல்வேஸ் பின் அ இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டர் ஆன் மீ. ம். நான் எழுதுற போயம்ஸ் ஐட் ஷோ டு பீப்பிள் அண்ட் அவங்க சொல்வாங்க, "இந்த லைன் ஓகே, பட் எனக்கு இந்த லைன் புரியல." ஆர் "இந்த ஃப்ளோ ஓகே, இந்த இடத்துல ஃப்ளோ இடிக்குதுன்னு." அப்படி ஐவ் லிசன் டு பீப்பிள் மோர் தென் புக்ஸ் ஆர் மோர் தென் கூகுள் ம். அண்ட் ரிஃபைன் மை போயட்ரி. ஐ திங்க் தட்ஸ் த மெயின் ஃபேக்டர். ஸோ பீப்பிள் கிட்டேருந்து போயட்ரி கிடைக்கிறது ஓகே. பட் ரைட்டிங்ன்னு வரும்போது ஹவ் டு யூ திங்க் லைக் இந்த டாபிக் நான் எழுதணுமா? ஆர் லைக் ஜஸ்ட் எது தோணுதோ அத எழுதுற மாரி தானா அது? என்னோட நீஷ், த நீஷஸ் ம், விச் ஐ ரைட் ஆன் இன் சொசைட்டி. ம், நான் வந்து ஒரு ரொம்ப ஐ வுடன்ட் சே டாமினன்ட், பட் ஐ வுட் சே அ பெர்சன் ஹூ லைக்ஸ் எம்பவரிங் அதர்ஸ். இப்போ ம், வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் நடக்குது ஆர் சம்திங் ஹேப்பன்ஸ், இட் அஃபெக்ட்ஸ் மீ பர்சனலி. அண்ட் ஐம் அ வெரி இமோஷனலி டர்புலன்ட் பெர்சன் அஸ் வெல். ஸோ இந்த மாரி சொசைட்டி பத்தி, மென்டல் ஹெல்த்த பத்தி, அதே மாரி பீப்பிள் வாட் தேர் ஃபேஸிங்கிறத பத்தி, அந்த மாரி திங்ஸ் நான் ஆட்டோமேட்டிக்கா எழுதுவேன். ம், அண்ட் எப்படி ரைட்டிங் ஸ்கில் வந்துச்சுன்னு இஃப் யூர் ஆஸ்கிங் மீ, குட்டி வயசுலேருந்தே ஐ கோ டு லைப்ரரீஸ் அ லாட். ஐ ரீட் அ லாட் ஆஃப் புக்ஸ். போயட்ரி படிக்கனாலும் புக்ஸ் நான் நெறையா ம், படிப்பேன். ஸோ எனக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வந்து சம்திங் தட் ஹஸ் கம் டு மீ நேச்சுரலி. கிராமரும் சரி. ஒன் மோர் திங் இஸ் குட்டி வயசுலேருந்தே ஐ ஹவ் பின் ஃபோர்ஸ்ட் டு கோ ஆன் ஸ்டேஜ் நெறையா. அம்மா சொல்வாங்க, "ஸ்டேஜ் ம். போணும், ஸ்டேஜ் போணும்னு." ஸோ குட்டி வயசுலேருந்து இந்த ஸ்பாட் லைட்டு, பேசுறது, எழுதுறதெல்லாம் வரும். போயட்ரி வாஸ் சம்திங் தட் ஹெல்ப்ட் மீ. இட் வாஸ் லைக் மை கோப்பிங் மெக்கானிசம்னு சொல்லலாம். ஓகே. அப்படி கத்துக்கிட்டேன். சைட்ல லேர்ன் பண்ணது மேட் யூ அ போயட் ஆக்சுவலி ரைட்? ஐ கெஸ் லைஃப் மேட் மீ அ போயட். அப்படி சொல்லலாம். ஓகே நைஸ். ஸோ ஒரு போயட்டோட மைண்ட் செட் ஆக்சுவலா எப்படி இருக்கும்? பிகாஸ் புரியுது. அது ரொம்ப ஃப்ரெஜைலான மைண்ட் செட்ன்னு மட்டும் ம், எனக்கு ம், ம். புரியுது. சொசைட்டியோட இம்பாக்ட் அன்னைக்கு எனக்கு என்ன குடுக்குதோ, அத நான் போயட்டா குடுக்க போறேன். பட் போயட்லேருந்து எனக்காவது கிரிட்டிக் ஆகணும்னு தோணியிருக்கா? உங்களுடைய போயட்ரிக்கு? Uh, to be honest, I used to be very hard on myself at one point of time. ம், Like I used to be a topper. அப்பலாம் எப்படி இருக்கும்னா, நம்ம தான் ஃபர்ஸ்ட் வரணும். We have to do everythingங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ம், பட் ஐ திங்க் போயட்ரி புஷ் தட் அவே. இட்ஸ் மோர் லைக் இப்போ நீங்க ஒரு போயம் எழுதுறீங்கன்னா, நீங்க எழுதுறது தப்பு கரெக்ட்ன்னு என்னால சொல்ல முடியாது. ம், ஏன்னா, நீங்க எழுதுறது இட் இஸ் ஃபார் அ செக்மெண்ட் ஆஃப் பீப்பிள் அண்ட் நீங்க எழுதுறது உங்களோட ஃபீலிங்ஸ். உங்களோட ஃபீலிங்ஸ நான் வேலிடேட் பண்ண ம், ம், முடியாது, நான் கூடாது. அதே மாரி தான் இங்கேயும். போயட்ரி ஐ டு நாட் திங்க் தட் ஐ அம் அ ஹார்ஷ் கிரிட்டிக் டு மீ ஆர் எனிஒன். ஓகே, யூ ஆர் ரைட்டிங் எ டைப் ஆஃப் போயட்ரி. எனக்கு இது செட் ஆகல. நான் ஐ வில் ஸ்டே அவே ஃப்ரம் இட். சேம் ஃபார் மீ. நான் ஒரு இன்டர்வியூ பண்ணப்ப மை எம்ப்ளாயர் ஆக்சுவலி ஹி லுக்ட் அட் த போயம் அண்ட் செட், "ஐ டோன்ட் ஃபீல் லைக் திஸ் இஸ் த தீம். நீ சொல்றது எதுவும் அலைன் ஆகலன்னு" சொன்னப்ப நான் அதான் ம், சொன்னேன். "சார் நான் தானே சார் எழுதினேன். அப்ப நான் இந்த மீனிங்ல சொல்றேன். ம். நீங்க அந்த மீனிங்ல எடுக்கலாம்." தட்ஸ் தி அதர் பியூட்டிஃபுல் திங் அபவுட் போயட்ரி ஆக்சுவலி. த திங் இஸ் இட் கேன் பி டேக்கன் இன் சோ மெனி வேஸ். நீங்க ஒரு மாரி எடுத்துப்பீங்க. அண்ட் அடுத்தவங்க ஒருத்தவங்க மாரி எடுத்துப்பாங்க. தட்ஸ் த திங். இட் கேன் பி இன்டர்பிரெட்டட் இன் 100 வேஸ் அண்ட் ஈச் ஆஃப் ம். த 100 வேஸ் இஸ் கரெக்ட். ஸோ கிரிட்டிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. ஸோ டூ யூ சீ போயட்ரி ஆஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் ஆர் எஸ், இட்ஸ் அன் வெல் ஆர்ட் ஃபார்ம். எஸ். ஓகே. ஸோ ஆர்ட் ஃபார்ம்னுட்டாலே டெஃபினெட்லி வி கான் கிரிட்டிசைஸ் இட். ஏன்னா அது ஒரு பெர்சனுடைய இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ். எப்பயுமே. அப்படிதான் நான் ஆர்ட்ட பெர்சீவ் பண்றேன். பட் அந்த ஆர்ட் ஃபார்ம்க்கான ஒரு பர்ப்பஸ் எப்பயுமே இருக்கணும்னு நான் ஃபீல் பண்ணுவேன். லைக் எஸ். நம்ம ஒரு ஆர்ட் புட் அவுட் பண்றோம்னா, அதுல ஒரு பர்ப்பஸ் இருக்கணும் அப்டின்ட்டு. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்க்கான பர்ப்பஸா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கனெக்ஷன். நம்பர் கனெக்ஷன். 1 கனெக்ஷன். ம். இட்ஸ் மோர் லைக் இப்போ நம்ம யார எடுத்தாலும் நம்ம டைரக்ட்டா போய் வாட் எவர் இஸ் பாதரிங் அஸ் த டீப்பஸ்ட் டார்க்கஸ்ட் தாட்ஸ் ஆஃப் அஸ் நம்மளால அப்படியே போய் பேச முடியாது. ஈவன் இஃப் இட்ஸ் ம். யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யூ கேன் சே, "ஹே ஹாய், ஐ அம் ஃபீலிங் லைக் திஸ்" அப்படின்னு. பட் போயட்ரின்னு வரும்போது தேர் ஆர் கோயிங் டு பி என் நம்பர் ஆஃப் பீப்பிள் இன் த வேர்ல்ட் ஃபீலிங் த சேம் வே. ஸோ வென் தே ரீட் யுவர் பீஸ் அது டக்குனு ஒரு கிளிக் ஆகும். ஓகே, இதுதான் அவங்க சொல்ல வராங்க. திஸ் இஸ் வாட் ஷி இஸ் கோயிங் த்ரூன்னு. ம். ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ அ வெரி டைமென்ஷனல் கனெக்ஷன் தட் சம்திங் கேன் கிவ். ஆர்ட்ங்கிறதே அதுதான். ம். அது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ பெயிண்டிங், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ வீடியோ, இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ மூவி.
இட்ஸ் சம்திங் தட் கனெக்ட்ஸ் பீப்பிள் டுகெதர். இப்ப எனக்கு போயட்ரில பார்த்தீங்கன்னா, ஐ ஹேவ் அ கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள் ஹூ ஹவ் கான் த்ரூ த சேம் திங்ஸ் அண்ட் ஆர் ஹீலிங் டுகெதர். தட் இஸ் த பவர் ஆஃப் போயட்ரி. அந்த கனெக்ஷன் தான். ஸோ நீங்க நடுவுல சொல்லும்போது சொன்னீங்க, லைக் நெறைய விஷயம் பண்ணும்போது, இது ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட் மேபி. எஸ். ஸோ இப்ப இந்த மத்த விஷயம்லாம் பண்றீங்கல்ல, ம்ஹ்ம். போயட்ரி வந்து ஒரு கம்ஃபர்ட் சீக் பண்ற ஜோன் மாரி இருக்கும். பட் நெறைய விஷயம் மைண்ட்ல ஓடும்போது, லைக் யூ ஹேவ் அதர் திங்ஸ் லைக் டெட்எக்ஸ்ல போய் பேசுறதா இருக்கட்டும், ஒரு ஸ்பீக்கர் ஆக்சுவலி. அது இல்லாம இன்ஜினியரிங். ஸோ எப்படி இது எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண முடியுது? டு பி ஹானஸ்ட் ஐ அம் அ மெஸ்ஸி அன்ஆர்கனைஸ்ட் பெர்சன். என்ட்ட இந்த ஓகே. கேள்வி கேட்க முடியாது. ம். இப்போ தான் ஐ அம் ஸ்டார்ட்டிங் டு ஆர்கனைஸ் மை செல்ஃப் அ லிட்டில் பிட். ஐ திங்க் வாட் ஐ டூ இஸ் ஐ பிரையாரிடைஸ். இப்போ ம். எனக்கு இப்போ என்ன இம்பார்ட்டன்ட்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் மை கரியர். ரைட். இப்போ கரியர் வந்துனா இன்ஜினியரிங் தான். ஸோ ஐ அம் ஃபோக்கஸிங் அ லிட்டில் பிட் ஆன் டெக்னிக்கல் டாபிக்ஸ். ரெஸ்யூமேக்கு என்னென்ன தேவை பண்ணுமோ, அத நான் பண்ணி வச்சுட்டேன். இப்போ டீப்பர் ஸ்டடீஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் ம். செக்மெண்ட் இஸ் டன். இப்போ பார்த்தா போயட்ரி வந்து இட்ஸ் கம்மிங் அப்போ அப்போ. பட் ஐ ஹவ் டிசைடட் எனக்கு வந்து ஸ்பீக்கிங்ல வந்து ஐ வாண்ட் இட் டூ பி அ சைட் ஹசில். ஐ வாண்ட் ம். இட் டூ பி மை ஐடென்டிட்டி. அத ஒரு பிராண்ட் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் டெடெக்ஸ் போனது அதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ். ம். ஐ அம் டேக்கிங் ஃப்ரீ கன்சல்டேஷன் ஃபார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் டு ஹெல்ப் தெம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ்ல இருக்கேன். ஏன் இந்த பாட்காஸ்ட்டே இட்ஸ் கைண்ட் ஆஃப் டு கெட் மை ம். ஸ்பீக்கிங் அவுட் தேர் தான். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ ஹேண்டில் இட். ஐ ஜஸ்ட் மேக் ஷூர் தட் ஐ அம் டூயிங் வாட் ஐ லவ் வைல் ஆல்சோ டூயிங் வாட் ஐ நீட் டு டூ. பிகாஸ் ம். ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது ஒண்ணு இருக்கும், கரியர்னு ஒண்ணு இருக்கும், பேஷன்னு ஒண்ணு இருக்கும். ஆல் ஆஃப் தெம் ஹேவ் டு அலைன் ஃபார் அ பிக்கர் பர்ப்பஸ். அதான் ஒரு சைடு வந்து ப்ரொஃபஷன் இருக்கும். ஒரு சைடு வந்து பேஷன் ம். இருக்கும். இது 2த்தையுமே பேலன்ஸ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப. ஏன்னா, இதுல பிரச்சனை என்னன்னா, இந்த பக்கம் ஆர்ட், இந்த பக்கம் இன்ஜினியரிங் இப்படி இருக்கும். ஆ ஆர்ட் போம்போது இன்ஜினியரிங்க டோட்டலா மறந்துட்டா தான் அந்த ஆர்ட்குள்ளயே நம்ம இறங்க முடியும்ன்றது ம். நான் ஃபீல் பண்றேன். லைக் மறந்துட்டா இன் த சென்ஸ் அது ஒரு போயம் எழுதும்போது நமக்கு வந்து எனக்கு இன்னைக்கு ஈவினிங் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னு கண்டிப்பா யோசிக்க மாட்டோம்ல. கரெக்ட். ஸோ இந்த பேலன்ஸ் நடுவுல இருக்கிறது எப்படி இருக்கு? லைக் ஏன்னா 2மே 2 எக்ஸ்ட்ரீம் எண்ட்ஸு. ஸோ அதுக்கு நடுவுல டிராவல் பண்றது எப்படி இருக்கு? chaotic. ஐ திங்க் ஐ வில் சே நான் பாதி நேரம் ஐ வில் பி கன்ஃப்யூஸ் தான். ம். பிகாஸ் நம்ம டொமைன்ஸே பார்த்தீங்கன்னா, தேர் வெரி வெரி கான்ட்ராஸ்டிங் டொமைன்ஸ். ஐவ் சீன் வெரி டெக்னிக்கல் பீப்பிள். ஐவ் சீன் வெரி ஆர்டிஸ்டிக் பீப்பிள். அந்த பார்டர்ல இருக்கும்போது இட்ஸ் கன்ஃப்யூசிங். ம். பட் ஐ திங்க் இட்ஸ் மோர் லைக் ஐ ட்ரை டு பி 100% பிரசன்ட் வேரெவர் ஐ ஆம். ம். ஓகே கிளாஸ்ல இருந்தா அங்க 100% பிரசன்ட் இருப்போம். இங்க இருந்தா 100% பிரசன்ட் இருப்போம். அ ந ஹானஸ்ட்டா சொல்லணும்னா ஐ லீன் வெரி மச் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ். ம். ஸோ எனக்கு வந்து இன்ஜினியரிங் கிளாஸ்லயும் உட்காந்து சில டைம் தோணும். இந்த போயம்க்கு இந்த மாரி பண்ணலாமா? இல்ல இந்த ம். ஸ்பீக்கிங்க்கு இந்த மாரி பண்ணலாமா? ஐ திங்க் வாட் யூ நீட் இஸ் மோட்டிவேஷன விட டிசிப்ளின். டிசிப்ளின் ஓவர் மோட்டிவேஷன். ஸோ அது இது இருக்கணும். இல்ல இதுதான் நம்ம கோலு. இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். எல்லா இடத்துலயும் கோல் செட் பண்ணி அத மீட் பண்ணணும். ஸோ ம். தட்ஸ் ஒன் டிப் ஐ கேன் கிவ். ஐ அம் நாட் ஓகே. ஸ்ட்ராங் தேர். டிஸ்க்ளைமர் போட்றேன் இப்பயே. ஸோ நீங்க போயம் எழுதுறதே ஒரு கைண்ட் ஆஃப் ஜர்னலிங் மாரி தானே சொன்னீங்க. லைக் எஸ். என் தாட்ஸ நான் உள்ள போடுறேன். எஸ். ஸோ டூ யூ டூ ஜர்னலிங்? ஆக்சுவலி ஐ அம் த ம். டைப் ஆஃப் பீப்பிள் ஹூ ஜான்வரி 1 வில் பை அ நியூ டைரி. ஒரு ம். 2 மாசம் மெயின்டெயின் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இட் வில் கோ டூ த த்ராஷ். அந்த மாரி தான் ம். பண்ணிட்டு இருந்தேன். பட் ஒரு 2 இயர்ஸா ஐ ஹவ் பீன் மெயின்டெய்னிங் இட் கான்ஸ்டன்ட்லி. வாட் ஐ டூ இஸ் ஐ டோன்ட் ஃபோர்ஸ் மை செல்ஃப். டெய்லி எழுதணுங்கிறது கிடையாது. ம். பட் வெனெவர் யூ ஃபீல் லைக் யூ ஹேவ் டு ரைட் இன் தட் ஜர்னல். இப்ப ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுனா யூ ஷுட் டாக்குமெண்ட். வாட் ஐ டிட் திஸ் இயர் இஸ் ஐ மேட் இட் அ பாயிண்ட் டு ஒன்லி ரைட் பாசிட்டிவ்ஸ். ம். நெகட்டிவ் ஒண்ணு நடந்துச்சு யூ ரியலி வாண்ட் டு ரைட்னா ரைட் இட் ஆன் அன் A4 ஷீட் கிழிச்சு தூக்கி போட்டுறணும். ம். பாசிட்டிவ் நடந்துச்சுன்னா ரைட் இன் தட் ஜர்னி. ஐ மீன் ஜர்னல். ஜர்னல். ஸோ அந்த சிச்சுவேஷன் இல்லன்னா when you flip it back it looks positive. And when you see a diary with all your thoughts connected in it, it's beautiful. So that ம். is for journaling. நான் வந்து இந்த வாட்டி ரெசல்யூஷன்ஸும் பார்த்தீங்கன்னா, யூசுவலி I'll take 3 டாப் 3 எடுத்துட்டு அதை 3யும் விட்டுருவேன். ம். இந்த வாட்டி 25 ரெசல்யூஷன்ஸ் எடுத்தேன். பிகாஸ் இட்ஸ் 2025. ம். அதுல என்னன்னா, இட்ஸ் மோர் லைக் ஒரு ஒரு லாட்டரி மாரி. அந்த 25யும் படிப்பு சம்மந்தமான இல்ல. ஃபினிஷ் 3 ப்ராஜெக்ட்ஸ், டூ அன் ம். இன்டர்ன்ஷிப் இந்த மாரி சிலது இருக்கும். அது வந்து ஃபினிஷ் நருட்டோ ஷிப்புடன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் மை ரெசல்யூஷன்ஸ். ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா, தேர் ஆர் மோர் திங்ஸ் ஐ கேன் ஃபினிஷ். அண்ட் அது ஸ்ட்ரைக் ஆறத பார்த்து வி கெட் மோர் மோட்டிவேட்டட் டு ஃபினிஷ் மோர். ம். ஸோ ம். அந்த ம். மாரி ஜர்னலிங் இஸ் அ வே வேர் யூ கேன் டாக்குமெண்ட் வாட் யூ ஆர் டூயிங். அண்ட் வென் யூ டாக்குமெண்ட் த பாசிட்டிவ்ஸ், யூ டெண்ட் டு பி அ மோர் பாசிட்டிவ் பெர்சன். ஸோ தட்ஸ் ஜர்னலிங் ஃபார் மீ. போயட்ரிங்கிறது கைண்ட் ஆஃப் லைக் ஜர்னலிங். எழுதி ம். எழுதி வென் ம். யூ சீ ம். அ நோட் புக் அந்த ஒரு டோபமைன் எல்லாருக்கும் கிடைக்கும். ம். அந்த மாரி ஜர்னலிங்கும் இஸ் சம்திங் ஐ டூ. ஓகே. ஆனா நடுவுல ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. லைக் பாசிட்டிவா நான் ஜர்னலிங் பண்ணுவேன். ம். நெகட்டிவ்ஸ் ஒரு A4 ஷீட்ல எழுதி தூக்கி போட்டுருவேன். ம். பட் ஃபர்ஸ்ட் அது எழுதணுமா? எனக்கு ம். எஸ். ம். பிகாஸ் ஐ அம் த டைப் ஆஃப் ஐ அம் அன் ஓவர் திங்கர். ம். ஐ அம் அன் ம். ஓவர் திங்கர். ஐ அம் அ பீப்பிள் ப்ளீசர் எல்லாமே ஐ டூ. அப்ப ம். எனக்கு எப்படின்னா, அது தலையிலேயே வச்சுக்கிட்டேன்னா, தூங்கும்போது ஓடும். காலைல எந்திரிச்சோனே ஓடும். எல்லா டைம்லயும் இட் வில் கீப் கன்சியூமிங் மீ. பட் ம். இஃப் ஐ டேக் அ பேப்பர், ரைட் இட் டவுன்னா இட்ஸ் டன். இட்ஸ் அவுட் ஆஃப் மை ஹெட் அண்ட் இட்ஸ் இன் பேப்பர். லைக் ஆனி ஃபிராங்க் சொல்ற மாரி, பேப்பர் ஹேஸ் ம். பேஷன்ஸ் தட் பீப்பிள் டசன்ட் ஹேவ். ஸோ ம். அத நம்ம எழுதுனதுக்கு அப்புறம் இத யார்ட்டயும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண தேவையில்ல. இது யார் கூடயும் போய் சண்டை போட தேவையில்ல. அவ்வளோதான் டன். அண்ட் வென் யூ டேர் இட் அண்ட் த்ரோ இட், இட்ஸ் அவுட் ஆஃப் யுவர் மைண்ட், இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அஸ் வெல். ஸோ இட்ஸ் சம்திங் தட் இஸ் குட்ல.
ஜஸ்ட் பிகாஸ் யூ ப்ராட் ஆன் ஃப்ராங்க் அந்த ஜர்னலிங்கோ இல்ல ஒரு போயட்ரி மைண்ட் செட்டோ 2மே இருக்க பெர்சன் தான் ஆக்சுவலா ஆன் ஃப்ராங்க். அந்த எஸ். ஒரு சின்ன பொண்ணு டைரியா எழுதுறா. அத எப்போ ஒரு வேர்ல்ட் வார் டைம்ல எழுதுறா. அண்ட் அவ கண்டிப்பா எழுதும்போது நெனச்சிருக்க மாட்டா. லைக் இட்ஸ் கோனா பி தட் பிக் அப்டின்ட்டு. ஸோ ஹவ் புக்ஸ் இம்பாக்ட் யூ? லைக் இந்த புக்குக்கு உங்களுக்கு ரெசனேட் ஆகுற மாரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. உங்களோட ஜர்னிக்கும், இந்த புக்குக்கும், அந்த எஸ். பொண்ணுக்கும். பட் அதர்வைஸ் புக்ஸ எப்படி நீங்க பெர்சீவ் பண்றீங்க? ஐ ஃபீல் லைக் புக்ஸ் ஹேவ் மேட் மீ ஹூ ஐ ஆம். ம். 100%. குட்டி வயசுலேருந்தே இஃப் யூ கேட்ச் மீ ஐல் பி வித் அ புக். லைப்ரரி அடிக்கடி வீக்லி போவேன். இட்ஸ் அ ஹேபிட் தட் மை மாம் ப்ராட் இன்டு மீ. புக்ஸுங்கிறது இட்ஸ் லைக் அன் ஆஃபரிங் ஆஃப் சம்மன்ஸ் சோல். இப்போ இஃப் ஐம் ரைட்டிங் அ புக், ஐம் ஆஃபரிங் மை சோல் டு யூ பிகாஸ் ஐவ் புட் மை சோல் அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் மீ இன்டு தட் புக். அப்படி பார்க்கும்போது வென் யூ ரீட் அ புக் யூ வில் கெட் சோ மச் டைமென்ஷன் ஃப்ரம் இட். அவங்க என்ன ஸ்பீக் பண்றாங்க, அவங்க என்ன மீன் பண்றாங்க, அவங்க கிட்ட நம்ம என்ன கத்துக்கலான்னு. ஸோ யுவர் ஐடியா ஆஃப் ரைட் அண்ட் ராங், யுவர் ஐடியா ஆஃப் மாரல்ஸ் எல்லாமே வந்து ஹைலி எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக் எடுத்தா கூட, ஈவன் இஃப் யூ கேன்ட் லேர்ன் 100 திங்ஸ் ஃப்ரம் இட், யூ கேன் லேர்ன் 1 ஆர் 2 திங்ஸ் யூ கேன் இம்ப்ளிமெண்ட் எவ்ரி டே. ம். ஸோ புக்ஸுங்கிறத விட பீப்பிள் இஃப் ப்ராப்பர் பீப்பிள் ரைட் ப்ராப்பர் புக்ஸ் அதெல்லாம் படிக்கிறதுலேருந்து வி லேர்ன் சோ மச். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் ஐ லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் தோஸ் பீப்பிள் ஹூ ரைட் புக்ஸ். ஆனி ஃப்ராங்க்கும் சொன்னீங்க. ம். அவங்க புக்ல பார்த்தீங்கன்னா, அது டைரி மாரி தான் இருக்கும். ஆமா. பட் ஐ ஃபெல்ட் சோ பிளெஸ்ட் ரீடிங் இட். ஒவ்வொரு நாளும் ஷி வில் கோ த்ரூ சம்திங். ஆனா ஹோப்ப விடவே மாட்டாங்க. ம். கடைசி நாள் வரைக்கும் விட மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு சைல்ட் ஷி இஸ் கான் த்ரூ சோ மச். ஷி இஸ் சோ மெச்சூர். ம். அண்ட் எப்படி எண்ட் ஆச்சுங்கிறத பார்க்கும்போது இட் ரெசனேட்டட் வித் மீ. சி வி ஹேவ் ஆல் தீஸ் ஃபெசிலிட்டீஸ் நம்மளால பண்ண முடியும். ஆனா வி ஆர் டேக்கிங் இட் ஃபார் கிராண்டட் அப்படின்னு. ஒவ்வொரு புக் ஹாஸ் அ ஸ்டோரி. இட் ஹாஸ் சம் மீனிங் டூ இட். எக்ஸாக்ட்லி. எனக்கு வந்து புக்க நான் பெர்சீவ் பண்ற விதமே, அதுலேருந்து நமக்கு ஒரு லைஃப்ல ஒரு எக்ஸாம்பிள் குடுக்கக்கூடிய ஆர் லைஃப்ப சேஞ்ச் பண்ற அளவுக்கு கூட எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு குடுக்கும் புக். பட் எனக்கு ரொம்ப கியூரியஸா இருக்கிறது இந்த செல்ஃப் ஹெல்ப் புக். நான் ஒண்ணு கூட படிக்க மாட்டேன். செல்ஃப் ஹெல்ப் மட்டும். அது ஏன்னே தெரியாது. எனக்கு அத பார்த்தாலே பிடிக்கும். இது நான் இந்த கொஸ்டின்லயே கிடையாது. எனக்கு இது கேட்டோனே கேட்கணும்னு தோணுச்சு. செல்ஃப் ஹெல்ப் புக் ரியலாவே ஹெல்ப் பண்ணுமா? இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் மைண்ட் செட். சில ஓகே. செல்ஃப் ஹெல்ப் புக் நான் படிச்சுட்டு, ம். ஐ ஃபெல்ட் என்னடா இது அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், தி சீக்ரெட்ன்னு ஒரு புக் இருக்கும். ஐ ம். திங்க் எவரிபடி வில் நோ தட் புக். நெறைய பேர் எனக்கு சஜெஸ்டும் பண்ணாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னது இதுன்னு தான் இருந்துச்சு. ம். பிகாஸ் அதுலருந்து ஐ ஒன்லி டுக் ஒன் திங். மேனிஃபெஸ்ட். ம். என்னவா இருந்தாலும் யூ ஹேவ் டூ மேனிஃபெஸ்ட். இப்போ ஒண்ணு நடக்கணும்னு நெனச்சா, அது நம்ம வந்து நம்பணும் நடக்கணும்னு. இத வந்து எதுக்கு 30 பேஜஸ், 40 பேஜஸ், 120 பேஜஸ் ம். எழுதுறாங்கன்னு எனக்கு எக்ஸாக்ட்லி. தோணும். ம். பட் வென் யூ டேக் புக்ஸ் லைக் இக்கிகாய். இக்கிகாய் ம். இஸ் சச் அ குட் புக். ஒவ்வொரு பேஜ்லயும் தேர் ஆர் திங்ஸ் யூ கேன் ஃபாலோ. ம். என்னோட ஐடியாவே அதுலருந்து தான் வந்துச்சு. பர்ப்பஸ கண்டுபிடிச்சு போகணும். கரியர்ங்கிறது வேற, பேஷன்ங்கிறது வேற. 2த்தையும் கிளப் பண்ண முடியாது. இட் இட் பேசிக்கலி வந்து நீங்க ஒரு நோஷன் உங்க மைண்ட்ல வச்சிருப்பீங்க. இது கரெக்ட், இது தப்பு, இத நம்ம பண்ணலாம், இத பண்ணக்கூடாதுன்னு. பட் வென் யூ ரீட் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, இல்ல இது உண்மையிலே இது இல்ல. இதுல இவ்ளோ இருக்கா? இந்த மாரிலாம் நம்மளால பண்ண முடியுமான்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வரும். அது வந்து லைக் ஃபிரெண்ட்ஸ் மாரி தான். யூ வோன்ட் கனெக்ட் டூ எவரிபடி இன் யுவர் கிளாஸ். பட் ம். ம். ஏதாவது ஒரு ம். 2, 3 பேரு கூட உங்களுக்கு நல்லா கனெக்ட் ஆகும். செல்ஃப் ஹெல்ப் புக்ஸும் அப்படிதான். இஃப் யூ ஃபைண்ட் த புக்ஸ் யூ கேன் கனெக்ட் வித், இட்ஸ் வொர்த் இட். பட் என்னுடைய புக்ஸோட நீஷ்ன்னு பார்த்தா, ஐ ட்ரை டூ கோ டூ நாவல்ஸ். லைக் நாவல்ஸ் படிக்கும்போது, நான் யாரோடையோ ஒரு ஸ்டோரி பார்க்குறேன். அவங்க ம். ஜர்னி எனக்கு தெரியுது. ஆர் சம் ஆஃப் தி அதர் வே அவங்க ஏதோ ஒரு இம்பாக்ட் பார்ப்பாங்க. நமக்கு அதில ஒரு நமக்கு நெறைய எமோஷன்ஸ் அதில ஃபீல் ஆகும். ம். பட் செல்ஃப் ஹெல்ப்ன்னு பார்க்கும்போது, ஒருத்தருடைய பர்ட்டிகுலர் எமோஷன் நான் இது பண்ணேன். இதில எனக்கு இது கிடைச்சது அப்படின்னு மாரி. பட் இந்த ஆல்கெமிஸ்ட் புக் நீங்க ம். பார்த்துருப்பீங்க. ம். இட்ஸ் கண்டிப்பா குட். எல்லாருக்கும் எஸ், எஸ், தெரிஞ்சிருக்கும். எஸ். ஸோ அது ஒரு ப்ராப்பர் செல்ஃப் ஹெல்ப் புக். ஆனா ஒரு நாவலோடைய ம். டைப் ஆஃப் ரைட்டிங் இருக்கும்ல. ம். ஸோ கேன் யூ டெல் மீ சம் புக்ஸ் லைக் தட்? எனக்கு அது யூஸ் ஆகும் ஆக்சுவலா. இல்ல. அண்ட் தேர் ஆர் சோ மெனி பீப்பிள் லைக் மீ. லைக் செல்ஃப் ஹெல்ப் வந்து இந்த மாரி கோடு போட்டு இது ஸ்ட்ரெய்ட்டா இருக்கணும். ம். அப்படின்ற மாரி தான் இருக்கு. லைக் ஹூ ஆர் யூ டூ சே தட்ன்ற மாரி தான் எனக்கு இருக்கு செல்ஃப் ஹெல்ப் கரெக்ட் பார்க்கும்போது. தான். ஆனா அந்த நாவல் கைண்ட் ஆஃப் புக்ஸ் ஆர் லைக் சோ குட் ரைட்? எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது. ஸோ as a person who reads more, I can ask you that I feel. ஆக்சுவலி எனக்கு ஆல்கெமிஸ்ட் ஐ டிட் லவ் இட். ஐ லவ் தி ம். ஐடியா. பட் லைக் ஐ செட் இட்ஸ் நாட் ஃபார் மீ. ம். எனக்கு வந்து ஐ ஓகே. அம் த டைப் ஆஃப் பெர்சன் செல்ஃப் ஹெல்ப்னா நோ ஃப்ளஃப். ஐ ம். வாண்ட் கன்சாலிடேட்டட் இமேஜஸ் போட்டு இப்படிதான் பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். ஐ வாண்ட் இப்ப நாவல்னா நாவல் மாரி எனக்கு கதையா குடுங்க. ம். செல்ஃப் ஹெல்ப் புக்னா எனக்கு இதுவா குடுங்க. ஓகே. 2த்தையும் மிக்ஸ் ம். பண்ணாதீங்கன்னு நான் இருப்பேன். பட் இஃப் யூ வாண்டட் அ புக் ஐ கேன் சஜெஸ்ட் ஒன் ஃபார் யூ. த ம். மாங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரின்னு சொல்லிட்டு. ஓகே. தட்ஸ் ம். ஐ டிட் நாட் லைக் தட் அட் ஆல். பட் ஐ ஃபீல் லைக் யூ மைட். ஓகே. அது ம். எப்படின்னா, அ மாங்க் இஸ் கோயிங் ஆன் அ பாத் அண்ட் ஹி மீட்ஸ் சோ மெனி பீப்பிள். அந்த பீப்பிள் அந்த சிம்பிள்ஸ் அந்த நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து கடைசியில அவங்களுக்கு ஒவ்வொன்னுத்துக்கும் மீனிங் குடுப்பாங்க. ஒரு ஃப்ளவர் ம். ம். இருந்துச்சுன்னா, அந்த ம். ஃப்ளவருக்கு இந்த மீனிங். இது எனக்கு அத படிச்சு முடிச்சோனே ஐ வாஸ் லைக் இத ஸ்ட்ரெய்ட்டாவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் ஓகே. மேபி இட் மைட் சூட் சம் பீப்பிள். எனக்கு ஆல்கெமிஸ்ட் வந்து ஒரு சினிமேட்டிக்கா இருந்துச்சு இட் வாஸ். ரைட். இட் ம். வாஸ் ரொம்ப சினிமேட்டிக். அதுக்கு நடுவுல அவன் லைக் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே சொல்லல. ம். ஸோ இன்டைரக்ட்டா மேபி மெட்டஃபரிக்கலா இருந்த மாரி இருந்துச்சு. பட் செல்ஃப் ஹெல்ப்னா இதான் குட், இதான் பேடுன்னு இருக்கும்போது, அத பத்தி எனக்கு
கரெக்ட். மேபி ம். செல்ஃப் ஹெல்ப் அப்படி டிஃபரெண்ட் ஆகலாம் இஸ் வாட் ஐ ஃபீல். ஸோ புக்ஸ்லேருந்து கத்துக்கிறோம், அத எழுதுறோம். எல்லாமே ஒரு ரைட்டிங் மீடியமா இருக்கு. பட் ஸ்டேஜுக்கு போயிட்டு நம்ம மைண்ட்ல இருக்கிறத பேசும்போது நம்ம அப்படியே ஆப்போசிட்டா பேசுவோம். லைக் எல்லாமே இங்க எழுதும்போது ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கிரிப்ட் பண்ணும்போதோ, இல்ல அது ஒரு கன்டென்ட்டா எடுத்துட்டு போம்போது ஈஸியா இருக்கும். பட் ஹவ் யூ ஃபீல் இன் அ ஸ்டேஜ்? லைக் ஹவ் வாஸ் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருந்துச்சு ஆக்சுவலா? ஃபர்ஸ்ட்டு ஸ்டேஜ் ஐ ஐ திங்க் பேர்லி ரொம்ப சின்ன ரிமெம்பர் இட். வயசுல இருந்திருக்கும். ரொம்ப சின்ன வயசுல ம். ஐல் பி டோட்டலி ஹானஸ்ட் எங்க அம்மா சொல்லி சொல்லி காட்டுவாங்க. ம். லிட்டரலா வந்து ஐ ஹேட் டு ரிசைட் "அச்சமில்லை அச்சமில்லை" ஆன் ஓகே. ஸ்டேஜ். அ. ஐ வாஸ் ட்ரெஸ்ட் ஆல் கியூட். போய் ம். மைக்க கையில பிடிச்சு "அச்சமில்லை அச்சமில்லை" அப்படின்னு சொல்லிட்டு அத அத அந்த மாரி அத ம், பென்ஸ் ம், பண்ணி, ம். பவுன்ஸ் பண்ணி அப்படிதான் ஐ வென்ட் அண்ட் செட் இட் ஃபர்ஸ்ட். அதனால மை ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வாஸ் சம்திங் ஐ டோன்ட் வாண்ட் டு ரிமெம்பர். ஐ ஓகே. திங்க். பட் மெது மெதுவா என்னாச்சுன்னா, ஐ காட் யூஸ்ட் டு த ஸ்டேஜ். ஐ ஸ்டார்ட்டட் லைக்கிங் த திங்ஸ் தட் கம் ஃப்ரம் த ஸ்டேஜ். நெறைய பேர் ம். வந்து சொல்லுவாங்க, "சூப்பரா பண்ண. உன்ட்ட இருந்து நான் இது கத்துக்கிட்டேன். ஐ ஃபீல் லைக் ம், யூர் ம், இன்ஸ்பிரேஷன்." அப்பலாம் சொல்லும்போது யூ ஸ்டார்ட் கிரேவிங் தட் ஹிட். ம். ஓகே நம்ம போய் பண்ணணும்னு. அந்த மாரி பழக்கமாயிடுச்சு. ஸ்டேஜ்னா அது வந்து நமக்கு பிடிச்சதுன்னு. ஆ ஸ்டேஜ்ல எப்பயுமே வந்து ஐ ட்ரை டூ பி ஆத்தென்டிக். ம். ஐ ட்ரை டூ டாக் அபௌட் திங்ஸ் தட் மேக் அன் இம்பாக்ட் டூ மீ. அதனால எனக்கு வந்து அந்த தாட்ஸ் கோயின்சைட் ஆவாது. அங்க என்ன தோணுதோ ஐல் கோ ஸ்பீக். ஐ நெவர் ஹேவ் அ ஸ்கிரிப்ட். எப்பயுமே வந்து ஐ ஹேவ் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இது பேசணும். அதுக்கப்புறம் இந்த டாபிக் பத்தி பேசணும். தென் யூ ஹேவ் டூ கன்க்ளூட் லைக் திஸ். ஸோ எனக்கு அந்த டைம் என்ன தோணுதோ, ஐ ஹேவ் குட் ஃப்ளூயன்சி. ஐ வுட் ஹேவ் ஓகே. குட் கிராமர். ஐ கோ அண்ட் டாக். தட்ஸ் அபௌட் மீ அண்ட் ஸ்பீக்கிங். ஓகே. பட் உங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பண்ணனால மேபி அந்த ஸ்டேஜ் ம், ஃபியர்ன்றது வந்து ம். எலிமினேட் ஆகும். ஏன்னா சின்ன வயசுல புஷ் பண்ணும்போது, நம்ம அப்ப என்ன புரியுதுன்னு பேச மாட்டோம். பட் சொல்லிக் குடுத்தத போய் டெலிவரி பண்ணிட்டு வருவோம். அப்ப ஒரு ஃபியர் போயிடும் ஆக்சுவலி. பட் ஒரு பெர்சன் லைக் நான் இப்போ வரைக்குமே நெறைய பேர் பார்த்துருக்கேன். அவங்க ஐடியாவோ செம்மையா இருப்பாங்க. பட் தே டோன்ட் நோ ஹவ் டூ புட் தட் கன்டென்ட் இன் அ ஸ்டேஜ். லைக் ஒரு பெரிய பீப்பிள் முன்னாடி பேச அவங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. ஸோ ம். அவங்களுக்கு வாட் யூ வுட் சே லைக் ஹவ் டூ ஸ்டார்ட் திஸ் அப்ரோச் ஆர் வெல் ஐ திங்க் ம். ஃபார் மீ நான் ஸ்டேஜ் பழகுனதுனால எனக்கு வந்து ஐ ஐ கேன் சே இட்ஸ் ஈஸி. ஸோ ம். நான் லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஒரு கஷ்டமான இன்சிடென்ட் நான் சொல்றேன். எனக்கு குட்டி வயசுலேருந்தே ரோட்ல அப்படி விட்டதில்ல. ஐ ஹேவ் வெரி பேட் ரோட் சென்ஸ். அண்ட் ம். எனக்கு ரோட் கிராஸ் பண்ண கூட தெரியாது காலேஜ் வர வரைக்கும். ம். ஸோ ஆனா எங்க வீட்ல எப்படின்னா, அப்பா சப்போர்ட் பண்ணி பைக் ஓட்டணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. எஸ்பெஷலி தட் ஹண்டர் புல்லட் ப்ளூ அது ம். ம். ஓட்டணும்னு எனக்கு ம். ஆசை. ஸோ அப்பாவோட பல்சர் வச்சு கத்துக்கிட்டேன். அண்ட் வென் வி ஆர் ஸ்டாண்டிங் தேர், வென் வி ஆர் கோயிங் தேர் ஃபார் அ டிரைவிங் டெஸ்ட், ஆல் ஆர் மென். ம். பாய்ஸ், மென் அந்த மாரி பீப்பிள். வி ஆர் தி ம். ஒன்லி ம். கேர்ள். ம். அண்ட் இவங்கலாம் வந்து வருஷம் வருஷமா ஓட்டி ஓட்டி கத்துக்கிட்டாங்க. நான் 3 மாசம் முன்னாடி கத்துக்கிட்டேன். ம். எனக்கு ஸ்ட்ரெய்ட்டா போறதே கஷ்டம். 8 போட சொல்றாங்க. ஸோ எனக்கு அந்த இருந்த ஃபியர் வந்து இட் டிட் நாட் அலோவ் மீ டூ மூவ் அட் ஆல். அண்ட் யூ வில் நாட் பிலீவ் வாட் ஹேப்பன். நான் ஃபர்ஸ்ட்டு வண்டிய போட்டுட்டேன். ம். ஃபுல்லாவே போட்டு அத எல்லாரும் பார்த்துட்டாங்க. ம். அதுக்கப்புறம் தான் நான் ஒழுங்கா ஓட்டுனேன். ஓகே. பிகாஸ் ஃபார் மீ, ஐ ஹேட் சோ மச் ஜட்ஜ்மென்ட் இன்சைட் மை மைண்ட். அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்க என்ன நினைப்பாங்க? இதுல எவரிபடி வாஸ் சேயிங், "நீ இல்ல பாப்பா நீ ஓட்டாத. இல்ல நீ இப்படி போகாத, அப்படி போகாத" எல்லாம் ம். சொல்லும்போது ம். நமக்கு இன்னும் தலையில ஏறி உட்காரும். ம். பட் நான் போட்டதுக்கு அப்புறம் ஐ வாஸ் லைக் எல்லாரும் பார்த்துட்டாங்க. நடக்க வேண்டியது நடந்துருச்சு. இதுக்கு மேல என்னன்னு சொல்லிட்டு ஐ ஃபைனலி டிட் இட் ப்ராப்பர்லி. ஸ்டேஜும் அப்படிதான். நீங்க யோசிக்க யோசிக்க மண்டையில எடுத்துக்க எடுத்துக்க யூ வில் கெட் டென்ஸ்ட். ஒன்ஸ் யூ கோ தேர், யூ ஃபெயில், யூ ஃப்ளாப் ஒன் டைம், யூ வில் பி லைக், "ஓ இவ்ளோ தானா? அப்பனா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு யூ வில் ஓகே. ஓவர்கம். பட் ஸ்டார்ட் பண்ணிடுறது கூட ஓகே. லைக் எப்படியோ ஒரு புஷ் கிடைச்சு, எங்கேயோ ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சு ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் ஸ்டேஜ் ஏறுனதுக்கப்புறம் நம்ம ரொம்ப செல்ஃப் கிரிட்டிக் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆகும். லைக் எப்படின்னா, நான் இந்த இடத்துல கரெக்ட்டா பேசினேனா? இந்த இது கரெக்ட்டா நான் சொன்னேன். ஏன்னா நானுமே வந்துட்டு ஸ்கிரிப்டடா போணும்னு யோசிக்க மாட்டேன். அங்க போயிட்டு என் கன்டென்ட்ட நான் டெலிவரி பண்ணணும்னு தான் நினைப்பேன். பட் ஸ்கிரிப்ட்டா இருக்கும்போது ஆனா ஸ்கிரிப்டடா போயிருக்கலாமோ! மேபி கொஞ்சம் கரெக்ட்டா சொல்லிருப்பனே! அப்டின்ற அடுத்த தாட் ம். வரும். சில பேருக்கு என்ன ஆகும்னா, இன்னும் ஓகே நான் எல்லாமே பேசிட்டேன். ஆனா இத விட்டுட்டேனே! அப்டின்னு நம்ம ரொம்ப கிரிட்டிக் ஆவோம். ம். ஸ்டேஜ்ல ரொம்ப ரொம்ப கிரிட்டிக் ஆக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அது எப்டி சேனலைஸ் பண்ண முடியும்? ஐ லைக் திங்க் யூ இன்னும் ஷுட் பெட்டரா? ஷிஃப்ட் த ஃபோக்கஸ் ஃப்ரம் யூ டூ தெம். இப்ப ம். நம்ம பேசுறது வந்து இட்ஸ் நாட் அபவுட் ஹூ வி ஆர். நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. ஆடியன்ஸ்க்கு ஏதாவது ஒண்ணு ரீச் ஆகணும்னு தான். ஸோ இப்ப நான் ஸ்பீக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வீடியோ பார்க்கும்போது நான் என்ன பத்தி யோசிப்பேன். ஐயோ! ம். தல இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணியிருக்கலாமே. ஐயோ! இந்த பக்கம் நின்றுக்கலாமே. பட் வென் ஐ அம் ஸ்பீக்கிங் ஐ லுக் அட் மை ஆடியன்ஸ். ஓகே. இப்ப அந்த சைடு ஒருத்தவங்க சிரிச்சாங்களா, அந்த சைடு ஒருத்தவங்க இஃப் தே ஸ்மைல் ஆர் ம். தேர் அப்ளாடிங் மீனா ஐ வில் சே ஓகே இவங்களுக்கு இந்த விஷயம் புரியுது. அப்ப இந்த வேல நான் போணும். அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ்க்கு டெய்லர் பண்ணுவேன். அப்படி இருக்கும்போது நம்ம செல்ஃப் கிரிட்டிக்கலா இருக்க மாட்டோம். நம்மளோட ஃபுல் எனர்ஜி வில் பி டுவர்ட்ஸ் கிவிங். அப்படி வரும்போது செல்ஃப் கிரிட்டிசிசமும் வராது. ம். ஆடியன்ஸ காட்ஜ் பண்ண தெரியும். ஓகே போர் ஓகே. அடிக்குதுன்னா, ஓகே இப்படி மாத்தி பேசணும். ம். அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்கன்னா, இப்படி பேசலாம். அவங்களுக்கு ஏதாவது குடுக்கணும்னு நம்ம யோசிச்சோம்னா, ஐ திங்க் ஸ்டேஜ் வில் பி அ மோர் பிளசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. பிளஸ் இன்ஸ்டெட் ஆஃப் பெரிய ஸ்டேஜ் இப்படின்னு பார்க்காம கனெக்ட் டூ ரேண்டம் பீப்பிள் இன் தி ஆடியன்ஸ். ம். தென் யூ லுக் தேர் யாராவது ஒருத்தவங்க ஃபோக்கஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க கூட நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா, ஒன் ஆன் ஒன் கான்வோ மாரி இருக்கும். அது ம். ஒரு ஸ்டேஜ் மாரியே தெரியாது. சோ தட்ஸ் சம் டிப்ஸ் ஐ கேன் கிவ். ஓகே. ஸோ ஸ்பீக்கிங் எபிலிட்டி செம்மையா இருக்கும்போது, ஆப்வியஸ்லி யூ காட் அ ஆப்பர்ச்சுனிட்டி இன் TEDx. ம். ஹவ் வாஸ் TEDx ஆக்சுவலி?
I'll give you the total unfiltered version. ம். TEDxன்னு சொன்னோனே எனக்கு எக்ஸ்க்ளூசிவ் கைஸ். எக்ஸ்க்ளூசிவ் எஸ். TEDxன்னு சொன்னோனே ஐ வாஸ் டோட்டலி ஃபயர்ட் அப். பிகாஸ் ம். குட்டி வயசுலேருந்தே TEDx ஸ்டேஜ்ல பேசணுங்கிறது இட் வாஸ் அ பிக் ட்ரீம் ஆஃப் மைண்ட். ம். ஆனா, ஐ வில் சே இட் வாஸ் நாட் மை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். ம். நம்பர் 1 பிகாஸ் ஐ வாஸ் வெரி, வெரி, வெரி ஸ்கேர்ட். ம். எனக்கு வந்து லிட்டரலா அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல நமக்கு. நம்ம வாழ்க்கையிலே இதுதான் அப்படிங்கிற மாரி ஒரு ம். ம். டென்ஷன்ல ம். ஐ வென்ட் தேர். நெறைய வார்த்தை லைட்டா குழம்புச்சு. எல்லாம் ம். ம். நடந்துச்சு. ம். ஸோ அது 1. 2வது த மைக். இஃப் யூ லுக் அட் மை TEDx வீடியோ அந்த மைக் வந்து ஸ்லிப் ஆயிக்கிட்டே இருக்கும். ம். ஸோ ம். எனக்கு ம். கான்ஸ்டன்ட்டா அத வந்து திருப்பி திருப்பி ஏத்துறது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு. ம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஸ்லைட்ஸ் மாத்துறதும் இட் வாஸ் நியூ டூ மீ. நம்ம தான் ம். மாத்தணும். அது வொர்க் ஆகலனா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஃபீல் லைக் தட் வாஸ் அ மொமெண்ட் வேர் ஐ ஃபெல்ட் த வெய்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆன் மீ. அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒன்ஸ் இட் கேம் அவுட் த வீடியோ குவாலிட்டி வாஸ் கிரேசி. ம். நான் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். அது ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ் ஒரு மாரி ஷைனியா இருந்துச்சு. நான் அந்த வீடியோ அப்படியே மூடி மறைச்சுட்டேன். ஐ டிட்ன்ட் போஸ்ட் இட் எவரிவேர். ஐ வாஸ் லைக் ஓகே. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. பட் மனசுல வந்து எனக்கு தோணிட்டே இருக்கும். சரி நம்ம ட்ரீம நம்ம அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டோம். ம். ஈவன் இஃப் இட் டிட்ன்ட் கோ த வே ஐ வாண்டட் இட் டூ, ஐ டிட் இட். அண்ட் நவ் ஐ அம் அ TEDx ஸ்பீக்கர். என்னோட அடுத்த எய்ம் என்னன்னா, வேற ஒரு இடத்துல போய் TEDx ஸ்பீக் பண்ணி அந்த ஒரு மாஸ், அந்த ஒரு கெத்தா வந்து வி ம். ஹேவ் டூ ம். ம். டேக் அ வீடியோ. அத ஒரு ரீலா போடணும் அப்படிங்கிறது என்னோட ப்ராப்பரான ஒரு TEDx. டெஃபினட்லி. பட் அதான் லைக் நீங்க ஸ்டார்ட்டிங் சொன்ன மாரி தான். லைக் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அ ஸ்ட்ரகிள் இருக்கும். அண்ட் தென் வென் யூ கன்டின்யூ இட் வில் பி பெட்டர். ஸோ ஸ்டார்ட்டிங் இஸ் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். எஸ். அண்ட் ஐ கெஸ் அதுதான் இந்த பாட்காஸ்ட்டோட பர்ப்பஸுமே. லைக் இப்போ உங்ககிட்ட பேசும்போது, ஓகே இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணேன். அதில நான் ஃப்ளாப் ஆனேன். அண்ட் தென் ஐ கன்டின்யூட் இட் வாஸ் வெரி குட். ஸோ ஒருத்தர் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த மாரி ஒரு பாட்காஸ்ட் ஒரு குட்டி மோட்டிவேஷனா இருக்கலாம். பட் வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன் டூ ஸ்டார்ட் சம்திங் லைக் நான் இத பண்ணணும். ஆர் லைக் நான் இந்த மாரி சம்திங் ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் மை லைஃப். பிகாஸ் இந்த டோட்டல் ஜர்னி ஒரு டீவியேட் ஆன ஜர்னி தான். ம். ஜென்ரல்ல இருந்து டீவியேட் ஆகுற ஜர்னி. ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஸ்டார்ட்? ஐ வுட் சே யூ ஹேவ் டு சரவுண்ட் யுவர்செல்ஃப் வித் பீப்பிள் ஹூ ஹேவ் த சேம் மைண்ட் செட். ம். இப்போ எனக்கு வந்து ஸ்பீக்கிங் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் நான் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் போய் வென் ஐ சீ பீப்பிள் வொர்க்கிங் இன் ஹியூஜ் கார்ப்பரேட் பிளேசஸ் ஒரு அழகா ஒரு சூட் போட்டு வந்து, அதுக்கப்புறம் தே கம் அண்ட் தே ஸ்பீக் அண்ட் தேர் சோ பர்ப்பஸ்ஃபுல் அபவுட் வாட் தே டூ. அப்படின்னு இருக்கும்போது தான் ஐ ஃபெல்ட் ஐ வாண்ட் டு பி ஒன் ஆஃப் தீஸ் பீப்பிள். அப்ப இவங்கள மாரி ஆகறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தா, ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ் அவங்க பேரு அஸ்வதி ராஜன். ம். வாட் ஷி டஸ் இஸ் ஷி ஹாஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் டீச்சிங் ஸ்டூடண்ட்ஸ். தட்ஸ் த சேம் திங் ஐ அம் ட்ரைங் டு டூ நவ். ம். ஸோ அது பார்த்தோன்னா ஐ ஃபெல்ட் ஓகே இது சூப்பரா இருக்கு. அனதர் ஒன் ஆஃப் தெம் அவங்க ஒரு Instagram வச்சிருக்காங்க. வாட் ஷி டஸ் இஸ் தூய தமிழ்லேருந்து ஷி டிரான்ஸ்லேட்ஸ் இட் டூ இங்கிலீஷ். ஓகே. ரொம்ப ரிலேட்டபிளா. ம். இந்த ம். மாரிலாம் ம். எல்லாரும் பண்ணும்போது, நம்மள சுத்தி வென் வி ஹேவ் தோஸ் வைப்ஸ், யூ வில் ஃபீல் ஓகே இவங்க பண்றாங்க, இவங்கள நமக்கு தெரியும், இவங்கள மாரி நம்ம ஆகணும். ஸோ ம். இஃப் யூ வாண்ட் டூ ஆக்சுவலி ஸ்டார்ட், புட் யுவர் செல்ஃப் அரவுண்ட் பீப்பிள் ஹூ வாண்ட் டு டூ த சேம். இப்ப நம்ம ஒண்ணு பண்ணி தடுக்கி விழுறோம்னா, அது கொஞ்சம் ஆடா இருக்கும். ம். ம். பட் கும்பலா போய் இஃப் வி ஃபெயில்னா, அது ஒரு ஜோக்கா தான் போய் முடியும். எவரிபடி ஓகே. வில் பி லைக் ம். ஆமா ஃபெயில் ஆயிட்டோம் பரவால்ல அப்படின்னு. ஸோ ஒரு வென் யூ கெட் தட் குட் குரூப் ஆஃப் பீப்பிள் ஹூ சப்போர்ட் யூ, ஹூ ஹேவ் த சேம் மைண்ட் செட் ஆஸ் யூ, இட் வோன்ட் பி ஹார்ட் டு கீப் மூவிங். But how did you build these people? Like, how do you got connected to them? டெஃபினெட்லி நாட் ப்ரமோஷன். பட் ம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல். ஓகே. எனக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங்க்கு என்னோட பெஸ்ட் ஹெல்ப், என்னோட பெஸ்ட் சப்போர்ட் சிஸ்டம்னு பார்த்தா அவங்க தான். ம். ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஃப்ரம் த டே ஐ ஸ்டார்டட் என்ன என்கரேஜ் பண்ணுறது, எனக்கு டிப்ஸ் கொடுக்கறது, எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாங்கி தரது, எல்லாத்துலேயும் தே வர் தேர் ஃபார் மீ. அண்ட் ஐ ஆல்சோ கேவ் பேக். என்னால் முடிஞ்சதை நான் பண்ணேன், அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்க. ம். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐ நோ 50 to 100 people who are just like me and trying to go. I'm not saying you should join Toastmasters, but you should join something that will encourage you. For ம். example, என் காலேஜ்ல ஒரு கிளப் இருக்கு ஃபார் ஸ்பீக்கிங்னா, ஐ வுட் கோ ஜாயின் தேர். ம். அவங்ககிட்ட போய் நான் இவ்ளோ பெருசா ஆக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். டஸ் எனிஒன் வாண்ட் டு ஜாயின் மீ? போய் பண்ணுவோமா? அப்படிங்கிற மாரி நீங்க இனிஷியேட்டிவ் தேடி போணும். டோஸ்ட் மாஸ்டர்ஸ் என்ட்ட வரல. நான் ம். காலேஜ்ல ஒரு இவென்ட்ல பேசும்போது, ஐ saw a ஸ்பீக்கர். அவங்க அங்க நின்னுட்டு இருந்தாங்க. நான் போய் கேட்டேன். பேட்ஜ் போட்டிருந்தாங்க. நீங்க டோஸ்ட் ம். மாஸ்டர்ஸ்லேருந்து வந்தீங்கன்னா அப்படின்னா என்ன? ஹவ் கேன் ஐ ஜாயின்? நான் போய் கேட்டேன். ஐ டுக் த இனிஷியேட்டிவ். அதே மாரி எங்க போனாலும் யூ ஷுட் டேக் த இனிஷியேட்டிவ் டு ஃபைண்ட் திங்ஸ் தட் ஆர் கோயிங் டு சூட் யூ. தட் இஸ் ஒன் ஓகே. திங் தட் ஐ வில் சே. But actually, Toastmastersல they teach you or like they just guide you? டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எப்படின்னா, இட்ஸ் அ சேஃப் ஸ்பேஸ். தட்ஸ் ம். த பிக்கெஸ்ட் பிளஸ் ஆஃப் இட். யூ கோ டு ஸ்டேஜ் பேசவே தெரியல. அப்படி நின்னுட்டு வந்தீங்கனாலும் எல்லாம் கிளாப் பண்ணுவாங்க. எல்லாம் வில் சே வி ஆர் ம். ப்ரவுட் ஆஃப் யூ ஃபார் கோயிங் ஆன் ஸ்டேஜ். ஓகே. ஸோ அதாவது இட் வோன்ட் டீச் யூ. பட் இட் வில் கிவ் யூ தட் ஸ்பேஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க ஒரு ஸ்பீச் குடுக்குறீங்கன்னா, அதுக்கு ஒரு 2 இவாலுவேட்டர் இருப்பாங்க. ம். அவங்க வந்து தே வில் டெல் யூ வாட் யூ டிட் ரைட், வாட் யூ டிட் ராங் எல்லாத்தையும் சொல்வாங்க. சொல்றதும் அவ்ளோ நல்லா சொல்வாங்க. ஸோ இட் வோன்ட் ஃபீல் லைக் அ கிரிட்டிசிசம். ம். அதே ம். மாரி ம். வி ஹேவ் சம்திங் கால்ட் அ டாக் டீம். டைமர், கவுண்டர், கிராமேரியன். ஸோ நீங்க ம். டைம்ல பேசுறீங்களா?
இந்த அந்த மாரி ஃபில்லர்ஸ் அதிகமா யூஸ் ம். பண்றீங்களா? கிராமர் கரெக்ட்டா யூஸ் பண்றீங்க எல்லாமே செக் பண்ணுவாங்க. ஸோ ஒரு இவாலுவேட் பண்றது, உங்களுக்கு கன்சர்ன்டா என்ன உங்களுக்கு வேணும்னு குடுக்கறது, பிளஸ் வந்து உங்களுக்கு அந்த சேஃப் ஸ்பேஸ் குடுக்குறது. இது 3த்தையும் கிளப் பண்ணும். இத தவிர ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ஆர் கிரேசி. ம். இப்போ வந்து யூ மீட் சம்மன்னு வச்சுக்கோங்க. இன்டர்ன்ஷிப் கிடைக்கலாம் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் மூலமா. ம். யூ கேன் ஈவன் லேர்ன் சம்திங் ஃப்ரம் பிக்கர் பீப்பிள். அடுத்து வந்து நான் இந்த மாரி ஒரு இடத்துல போய் பேசணும்னா கிடைக்கும். ஸோ இஃப் யூ புட் இன் த டைம் அண்ட் எஃபோர்ட், இஃப் யூ ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் தேர், இஃப் யூ நோ ஹவ் டு மார்க்கெட் யுவர் செல்ஃப் தேர், இட் இஸ் அ பிளேஸ் வேர் அ பைப்லைன் இஸ் ஆல்ரெடி பில்ட். ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் ஃபாலோ த ஸ்டெப்ஸ் தே கிவ் யூ. ஓகே. பட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? அது ஒரு மேபி ஒரு லேர்னிங் பிளேஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ம். சம்மன் ஹூ கான்ட் டூ தட். கேன் தே டூ இன் ஓப்பன் சோர்ஸ் ஆர் லைக் ஓப்பனா எஸ். லைக் லேர்ன் ஃப்ரம் எஸ். எனி சோர்சஸ் தட் யூ கேன் ஆ ரெக்கமெண்ட்? த ரீசன் ஐ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டட் ஸ்பீக் வித் இக்கிகாய் அதுக்கு தான். ம். இப்போ என் காலேஜ்ல தே ஸ்டார்ட்டட் அ டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கிளப். அதுக்கு நான் தான் பிரசிடென்ட். ம். பட் நான் போய் பேசும்போது தேர் ஆர் தீஸ் ஸ்டூடண்ட்ஸ் இன் த 7.5 கேட்டகரி ரைட். ம். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபுல்லா ஃப்ரீ, ஹாஸ்டல் ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ. ம். பட் வென் யூ டெல் தெம் ப்ளீஸ் ஸ்பெண்ட் 1000 பெர் மந்த், ஸ்பெண்ட் 8000 ஃபார் 6 மந்த்ஸ் அண்ட் கம் டு டோஸ்ட் மாஸ்டர்ஸ், தே ம். வாண்ட் டு லேர்ன் ஹவ் டு ஸ்பீக். தே ஹேவ் த டேலண்ட். ஆனா அவங்களால பே பண்ண முடியாது. விச் இஸ் ம். ஹார்ட் பிரேக்கிங் ஆக்சுவலி. ம். காலேஜ் சைடும் தே வெர்ன்ட் சப்போர்ட்டிவ். யாஹ்! இப்படிலாம் இருக்கும்போது வாட் ஐ ஃபெல்ட் வாஸ் ஐ வாண்ட் டு ஹேவ் ஃப்ரீ கன்சல்டேஷன்ஸ். ஸ்டூடண்ட்ஸ் வந்து யூ ஜஸ்ட் கம் டாக் டு மீ, ஐ வில் ஹெல்ப் யூ அப்படின்னு. ம். நான் மட்டும் இல்ல. லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் டூ தட். தேர் ஆர் சோ மெனி டிஸ்கார்ட் கம்யூனிட்டீஸ் வேர் தே டீச் யூ ஹவ் டு ஸ்பீக். ஓகே. ஏன் டிஸ்கார்ட் கம்யூனிட்டீஸ் இல்லனா கூட ஒரு 5 ஃபிரெண்ட்ஸ் இருக்கீங்கன்னா, சேர்ந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் போட்டு, ம். இன்னைக்கு நான் பேசுறேன். உனக்கு என்ன தோணுது? கிவ் மீ சம் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நீ பேசு, நான் சொல்றேன். அப்படின்னு சொல்லிட்டு 5 பேரும் சேர்ந்து பண்ணீங்கனாலுமே, தட் இஸ் அன் இனிஷியேட்டிவ் தட் வில் ஹெல்ப் யூ. இட்ஸ் நாட் அபௌட் த பிராண்ட் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், ம். டெடெக்ஸ் ம். பிராண்ட ம். பத்தி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு மைண்ட் செட், அதுக்கு பண்ண வேண்டிய டிசிப்ளின் இருந்தா, எதுனாலும் ஃப்ரீ, நோ மனி எப்படினாலும் பண்ணலாம். ஒரு டீ கடையில கூட உட்கார்ந்து யூ கேன் ஹேவ் மீட்டிங்ஸ் எவ்ரி டே. நோ இஷ்யூ. ஆமா. லைக் டெட்எக்ஸ் போணுன்ற அளவு பண்ணலனாலுமே, பப்ளிக் ஸ்பீக்கிங் ஹேபிட் ஆச்சும் அது மூலியமா எஸ். பில்ட் ஆயிடும். இப்போ ஸ்கூல்ல குரூப் பிரசன்டேஷன் இருக்கு. ம். எனக்கு தெரிஞ்சு என்னோட டீம் மெம்பர்ஸ் அவ்வளவா எஃபோர்ட் போட்டு பண்ணுவாங்க, இல்ல எடுத்து பண்ணுவாங்கங்கிறது கிடையாது. பட் இஃப் யூ மேக் தட் அ ஹேபிட், சரி இந்த பிரசன்டேஷன் நான் நல்லா பண்றேன்னு நீங்க போய் பண்ணீங்கன்னா, உங்க டீச்சர் ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. உங்க ம். டீச்சர் ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னா, அடுத்து ஒரு ஈவென்ட் வந்துச்சுன்னா, "ஏய் நீ அன்னைக்கு நல்லா பேசுனல்ல, நீ பேசுறியான்னு?" கூப்பிடுவாங்க. ம். அங்க கூப்பிட்டாங்கன்னா, மெது மெதுவா யூ வில் குரோ. அது இட்ஸ் இன்னும் அபௌட் வைடர் எஸ். ஆடியன்ஸ். இட்ஸ் அபௌட் டேக்கிங் எக்ஸாக்ட்லி. அப் த லிட்டில் ம். ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்ட்ரெய்ட் அட் டெடெக்ஸ் டோஸ்ட் மாஸ்டர்ன்னு போறது கஷ்டம். பட் ம். நானும் அப்படிதான் தொடங்குனேன். குரூப் பிரசன்டேஷன் எடுப்பேன். மெதுவா ம். வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுப்பேன். சீஃப் கெஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் எடுப்பேன். அதுக்கப்புறம் மெதுவா டோஸ்ட் மாஸ்டர்ஸ் எடுத்தேன். அப்படிதான் எனக்கு காலேஜ் மூலமா தான் ஐ காட் டெடெக்ஸ். ஸோ ம். இட்ஸ் அபௌட் மேக்கிங் யுவர் செல்ஃப் விசிபிள் இன் த ஸ்மால் ஸ்மால் திங்ஸ். ஓகே. ஸோ இந்த ரோல்ல வந்து இங்கிலீஷ் பிளேஸ் அ மேஜர் ரோல் ரைட்? ஆம், இட் இஸ் இட் இஸ் ஜஸ்ட் அ கம்யூனிகேஷன் ம், ம், டூல். ம், ம். பட் வென் யூ புட் யுவர் செல்ஃப் இன் அ பிக்கர் ஃபோரம், டெஃபினெட்லி யூ நீட் இங்கிலீஷ் ஃபார் தட். அப்படின்னு ஐ இஸ் இட் தேர் கைண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட்? அக்ரி. அ ம். 2 வழியா நான் சொல்றேன். ம். நம்பர் 1 கம்யூனிகேஷன் இஸ் ஜஸ்ட் ஐ மீன் சாரி லாங்குவேஜ் இஸ் ஜஸ்ட் அ டூல். ம். ஓகேவா? இப்ப நான் தமிழ்ல பேசினாலும் அதே தான், இங்கிலீஷ்ல ம். பேசினாலும் அதே தான். இஃப் யூ டேக் மீ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ அம் மச் மோர் கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ் தென் தமிழ். ம். நான் அந்த மாரி. பட் ஐ ஹவ் ம். சீன் பீப்பிள் ஹூ ஆர் மச் மோர் கம்ஃபர்டபுள் இன் தமிழ். ம். டோஸ்ட் மாஸ்டர்ஸ்லயே தேர் ஆர் இங்கிலீஷ் தமிழ் கிளப்ஸ். டெடெக்ஸ்லயும் தமிழ் ஸ்பீச்சும் குடுப்பாங்க. ஓகே. ஸோ மை பாயிண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் திங் யூ ஹேவ் டு திங்க் இஸ் பேச தெரியணும். பேசுறது ஒரு ஸ்கில். ம். அத வந்து நீங்க இங்கிலீஷ்ல பண்ணலாம், தமிழ்ல பண்ணலாம், ஹிந்தில பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். ம். ஆனா ஒரு லாங்குவேஜ புடிச்சுட்டு யூ ஹேவ் டு கீப் மூவிங். அது. ஓகே. பட் நீங்க இங்கிலீஷ் முக்கியமான்னு கேட்டா 100% முக்கியம். ம். வேர் எவர் யூ கோ இன் த வேர்ல்ட் இங்கிலீஷ் இஸ் நெசசரி. ஸோ எக்ஸாக்ட்லி. கிராமர் ம். தெரிஞ்சு, ஃப்ளூயன்சி தெரிஞ்சு, பேசிக்கா ஒரு கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ண தெரியிற ஸ்கில்ஸ், ஒரு இன்டர்வியூல உட்கார்ற ஸ்கில்ஸ் வந்து இங்கிலீஷ்ல இட் இஸ் 100% நெசசரி. ம். பப்ளிக் ஸ்பீக்கிங் அளவுக்கு நெசசரியானா கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல பண்ணா போதும். ஸோ தட்ஸ் மை பப்ளிக் தாட். ஸ்பீக்கிங் வரும்போது, ஆடியன்ஸ்க்கு என்ன தேவையோ நான் அதுக்கேத்த மாரி டியூன் பண்ணிக்கலாம். பட் ஒரு கார்ப்பரேட் என்வைரன்மென்ட்டோ, ம். இல்ல இன்னும் கொஞ்சம் நான் வேற ஒருத்தரோட கம்யூனிகேட் லைக் ஒரு ஃபாரினரோட கம்யூனிகேட் பண்ணும்போதோ, திஸ் இங்கிலீஷ் இஸ் சம்வாட் இட்ஸ் நீடட் ரைட்? I know speakers who ம். are very, very firm that they will only speak in their native language. ம். I know Tamil speakers who say எனக்கு தமிழ்ல தான் பேச வரும். ம். தமிழ் தான் என்னோட லாங்குவேஜ். நான் அதுல டிகிரி பண்ணியிருக்கேன். நான் தமிழ்ல தான் பேசுவேன். I know பட் people. அவங்களுக்கான ஆடியன்ஸ் அது கட் பண்ணிடாதா? எனக்கு இல்ல. ஆல்வேஸ் இந்த டவுட் இருக்கும். இல்ல, இல்ல. ம். தி திங் இஸ் யூ ஹேவ் டு ஃபைண்ட் யுவர் நீஷ். நெறைய பீப்பிள் ஓகே. தப்பா என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கும் நான் அம் கோயிங் டூ ஹேவ் அ வாஸ்ட் மார்க்கெட்ன்னு சொல்லிட்டு தே வில் டூ. ஃபார் ம். எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஷூ விக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து சில்ட்ரன்க்கும் விப்பேன், அடல்ட்ஸ்க்கும் விப்பேன், மென்க்கும் விப்பேன், விமென்க்கும் விப்பேன்னா, உங்களோட டார்கெட் ஆடியன்ஸே வந்து ப்ராடா போயிரும். அதனால ம். உங்களுக்கு ரீச் அதிகமா வராது. ஓகே. இதே இது நான் இந்த சார்ட் ஆஃப் கார்ப்பரேட் விமென்க்கு மட்டும் தான் விக்க போறேன்னா, யூ ஆர் நீஷிங் டவுன். விச் ம். மீன்ஸ் மோஸ்ட் பீப்பிள் வில் லுக் அட் யூ. அதே ஓகே. மாரி நான் வந்து காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ்க்கு தான் எய்ம் பண்ணேன்னா, டூ இட் ஒன்லி ஃபார் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ம். நான் தமிழ் ஸ்பீக்கர்ஸ்க்கு தான் எய்ம் பண்ண போறேன்னா, எய்ம் பண்ணுங்க. தி மோர் யூ எனி பிக் கிரியேட்டர் வில் டெல் யூ திஸ்.
ஓகே. எஸ்பெஷலி இன்ஃப்ளூயன்சர்ஸ். நான் ம், இது ம், இன்ஸ்டால ம். தான் கத்துக்கிட்டேன். இன்ஸ்டெட் ஆஃப் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஃபார் எவ்ரிஒன், ஒரு கம்யூனிட்டி, ஒரு நீஷ் யூ திங்க். யூ ஆர் ம். எ ஸ்பெக் இன் த யூனிவர்ஸ். உங்களால எல்லாரையும் இம்பாக்ட் பண்ண எக்ஸாக்ட்லி. முடியாது. ம். இம்பாக்ட் 5 to 10 பீப்பிள். அந்த 5 to 10 500 ஆகும். அது என்ன 5 to 10ங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். தட் இஸ் இட். ஸோ தி மோர் ரூட்டட் யூ கோ இன்டர்நேஷனல். எஸ். ஓகே. அப்ப ஆனா நான் இந்த இங்கிலீஷ நான் ஏன் கொண்டு வந்தேன்னா, சம் ஆஃப் தி ஸ்டேஜஸ்ல அது தேவைப்படுது. ஃபார் ம். எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு குட்டியா ஒரு கார்ப்பரேட் கம்பெனில போய் அட்டெண்ட் பண்ணும்போதோ, யூ காட் அ எக்ஸ்போஷர் த்ரூ புக்ஸ் அண்ட் யூ ஸ்டடிட் இன் அப்ராட். ஸோ அதனால உங்களுக்கு அந்த ஐடியா இருந்துச்சு. சம்மோன் ஹூஸ் லைக் இல்ல ஐ ஹவ் சீன் பீப்பிள். ஸோ அவங்க வந்து லைக் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க சம்டைம்ஸ் இங்கிலீஷ்ல. லைக் எனக்கு கத்துக்கணும்னு இருக்கு. ஆனா எப்படின்னு தெரியல. ஹேவ் யூ சீன் த ஃபிலிம் பரியேறும் பெருமாள்? பார்த்துருக்க நோ மாட்டீங்க. சாரி. ஓகே. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஃபைன். அதுல வந்துட்டு அவன் ஒரு குட்டி டயலாக் சொல்லுவான். என்னன்னா, "எனக்கு சொல்லிக் குடுத்தவனுக்கும் தெரியல. அதனால எனக்கும் தெரியல" அப்படின்ட்டு. ம். பட் அவன வந்து அது வந்து அந்த ஃபிலிமோட ஸ்பெக்ட்ரம் ரொம்ப பெருசு. அதுல வந்து நான் குட்டி பாயிண்ட் மட்டும் எடுத்து கேட்கிறேன். அவன் சொல்லும்போது என்னன்னா, இங்கிலீஷ் கிளாஸ் நடந்துட்டு இருக்கும். அவன் என்ன பண்ணுவான்னா, பேப்பர்ல 0 போட்டே வருவான். ம். ஏன்னா, அவன் பேசுறது எனக்கு எப்படியும் புரியாது. நான் எந்த ம். கிளாஸ கவனிக்கணும்? ம். அவனுடைய பர்ப்பஸ் ஆஃப் த ஃபிலிம் அது இல்ல. பட் இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் பாட்டுக்கு கிறுக்கிட்டே இருப்பான். அப்புறம் என்ன நடக்கும்னா, அவன் கிளாஸ்ல அவன கூப்பிட்டு திட்டுவாங்க. "உனக்கு இது தெரியாதா?" அப்படின்ட்டு. ம். அவன் எல்லார் நோட்டையும் எடுத்து காட்டுவான். "எங்க யாருக்குமே தெரியாது" அப்படின்ட்டு. ஸோ, நம்ம சென்னை மாரி ஒரு எக்ஸ்போஷர்ல இருக்கும்போது, வி குட் சீ பீப்பிள் ஹூ கேன் டூ தட். பட் ரொம்ப ரூரல்ல இருக்கவங்களுக்குமே, திஸ் கேன் பிரிங் தெம் இன்சைட் சிட்டி அட்லீஸ்ட். ஸோ, இங்கிலீஷ வேற ஏதாவது வேல அப்ரோச் பண்ண முடியுமா? ஃபார் தீஸ் பீப்பிள் ஆர் லைக் ஐ அம் நாட் புட்டிங் அ ம். பிளேம் ஆன் தெம். ஐ அம் புட்டிங் அ பிளேம் ஆன் பீப்பிள் ஹூ டோன்ட் டீச் தட் ப்ராப்பர்லி. ஸோ, இன் மை ஒப்பீனியன் ஐ ஃபீல் லைக் அந்த எஜுகேஷன் சிஸ்டமே நம்ம இந்தியால தப்பு. ம். லைக் நான் சொன்ன மாரி இன்ஜினியர்ஸ் வந்து எவ்வளோ தான் படிச்சு 10 ஜிபிஏ இப்படி அப்படின்னு சொன்னாலும், வென் தே கோ அவுட் டூ த கார்ப்பரேட் வேர்ல்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண தெரியுமா? இல்ல ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரால ஒரு பல்ப் மாட்ட தெரியுமானா கிடையாது. ம். இங்கிலீஷும் அதே மாரி தான். டென்சஸ் பத்தி படிப்போம், ஆர்டிகல்ஸ் பத்தி படிப்போம், பெரிய பெரிய விஷயங்கள் படிப்போம். ம். பட் பேச வருமானா? டெஃபினெட்லி நாட். ஸோ ஐ வாஸ் பிரிவிலேஜ்ட் லைக் ஐ செட். எனக்கு வந்து குட்டி வயசுலேருந்தே நான் பழகிட்டேன். ஐ வாஸ் இன் அ கல்ச்சர் வேர் இங்கிலீஷ் ம். இஸ் வெரி ம். ம். ப்ரிடாமினன்ட் எல்லாமே. மேபி ஐல் டெல் அபவுட் சம் ஆஃப் மை ஃபிரெண்ட்ஸ். என் ஃப்ரெண்ட் ஒருத்தியோட ஆக்சென்ட் வந்து இட் வில் பி பெட்டர் தென் மைன். ம். பிகாஸ் நான் என் ஆக்சென்ட்ட நெறைய சப்ரஸ் பண்ணுவேன். அவ வந்து ஷி வாட்ச் அ லாட் ஆஃப் நிக்கலோடியன், ம். படம் அந்த மாரி பார்த்து இங்கிலீஷ் நெறைய கத்துக்கிட்டா. ம். என் இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து புக்ஸ் நெறைய பார்த்து கத்துக்கிட்டான். இன்னொரு ஃப்ரெண்ட் ஹி டஸ் நாட் ஹேவ் ஆக்சஸ் டூ எனி ஆஃப் திஸ் பட் ஹி ஸ்பீக்ஸ் வெரி குட் இங்கிலீஷ். ம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி புஷ்ட் ஹிம்செல்ஃப். ஓகே. எந்த ஈவென்ட் கிடைச்சாலும் இருக்கிறவங்களோட போய் இப்போ இப்போ நம்ம எம்சி சூப்பரா பேசுறாங்கன்னா, அந்த எம்சி கிட்ட வந்து கத்துக்கிறது. ம். ம். அடுத்து ஒரு ஸ்டேஜ் போறோம்னா, அங்க இருக்கிறவங்க கிட்ட வந்து கத்துக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு ஹி டிசைடட் எங்க போனாலும் ஐ அம் கோயிங் டூ ட்ரை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு சொல்லிட்டு, இப்போ ஹி இஸ் இன் அ வெரி வெரி குட் லெவல். ஸோ ஓகே. திங் இஸ் எங்க போனாலும் நம்மளால முடியும்னு ட்ரஸ்ட் பண்ணி பண்ணணும். யூ ஹேவ் டூ டேக் அப் திங்ஸ் தட் ஆர் லைக் யூ ஹேவ் டூ பைட் மோர் தென் யூ கேன் சூ ஆஃப். அது ஓகே. பண்ணிட்டு ஏன்னா புஷ் பண்ணா தானே வரும். ம். அந்த ம். மாரி ம். பண்ணி பண்ணா யூ கேன் கெட் இட். அண்ட் எஸ் டிவி ஷோஸ், மூவிஸ், புக்ஸ் ஆர் ஆல் குட் ஐடியாஸ் டூ. குட் சோர்ஸ் டு ஸ்டார்ட். ஓகே. ஸோ டெட்எக்ஸோட ஸ்பீக்கரா வரும்போது லைக் லாங்குவேஜ் பார்ட்ட தாண்டி கன்டென்ட் பிளேஸ் த மேஜர் ரோல். ஸோ வாட்ஸ் யுவர் மேஜர் கன்டென்ட் டெட்எக்ஸ் ஆர் இப்போ தான் நீங்க லைக் அதே ஃபிகர் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல டெரெக்ஸ்க்கு என்னோட கன்டென்ட் வந்து இட் வாஸ் சோஷியல் இன்னோவேஷன். ம். ஸோ சோஷியல் இன்னோவேஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு சொசைட்டியா ஹவ் கேன் வி ஹெல்ப் அப்படின்னு பார்த்தா, சொசைட்டில அதிகம் இருக்கிற போர்ஷன் வந்து ஸ்டூடண்ட்ஸ் தான். ம். மோஸ்ட்லி வி ஆர் ஸ்டூடண்ட்ஸ். அப்ப ம். நம்ம எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்னா, இன்ஜினியர்ஸ் இருப்போம், லாயர்ஸ் இருக்கோம், ஸ்டூடண்ட்ஸ் இருப்போம். வாட் வி கேன் ஹெல்ப் இஸ் இன்னோவேஷன். ம். வேர்ல்டே அப்படிதான் இட்ஸ் க்ரோயிங். வி நீட் டூ லேர்ன் டூ டூ திங்ஸ் அண்ட் டூ தெம் பெட்டர். ஸோ நான் அத பத்தி பேசினேன். ம். ஐ திங்க் இட் வாஸ் அ டாபிக் தட் மெனி ஆஃப் த ஸ்டூடண்ட்ஸ் குட் கோரிலேட் டூ பிகாஸ் தே வர் இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது ஓகே இன்னோவேட் பண்ணணும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், ம். புதுசா ஏதாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பேசினேன். ஒன் குட் பாயிண்ட் இஸ் ஐ வாஸ் ஏபிள் டூ ஹைலைட் அ வெரி அமேசிங் இன்னோவேஷன். ஜென்ரோபாட்டிக்ஸ்ன்னு ஒரு கம்பெனி இருக்கு. ம். அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 இயர்ஸ் முன்னாடி தே கேம் அப் வித் திஸ் பியூட்டிஃபுல் ப்ராஜெக்ட். எப்படின்னா மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் இல்ல. ம். இப்போ ம். வந்து இந்த தமிழ்ல எனக்கு ஐ டோன்ட் நோ வாட் தட்ஸ் கால்ட். பட் மேன்ஹோல் தெரியும்ல லைக் சிவெஜ் ஆமா. அதெல்லாம் வொர்க் பண்றதுக்கு தே வில் கோ இன்சைட் தேர் யா பீப்பிள் ஹியூமன் கோ அண்ட் ஃபீசிஸ் கிளீன் தட். எஸ் ம். ஹியூமன் ஃபீசிஸ், கார்பேஜ் எல்லாமே இருக்கும். ம். அதுக்குள்ள போய் வொர்க் பண்ணுவாங்க. அப்ப அவங்களுக்கு பார்த்தா ஸ்கின் கேன்சர், ம். டிசீசஸ், டெத் கூட லைக் அதோட பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ம். இத இவங்க பார்த்தோனே என்ன பண்ணாங்க? ஒண்ணுமே இல்ல. தே இன்டகிரேட்டட் எம்எல், ஏஐ அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொபாட்டிக்ஸ் ம். இன்டகிரேட் பண்ணி தே ம். கிரியேட்டட் திஸ் ரோபாட் தட் வில் ஸ்டாண்ட் ஓவர் த மேன்ஹோல் அண்ட் ம். அதுக்கு ஒரு ரோபாட்டிக் ஆர்ம் இருக்கும். ம். அது உள்ள போய் என்ன வேணுமோ எடுத்து வெளில வந்துரும். ஓகே. அந்த ஆர்ம் மட்டும் வச்சு. இட்ஸ் அ ஆமா வெரி டச். சிம்பிள் ம். ஐடியா. பட் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால நெறையா இந்த வொர்க்கர்ஸ் வந்து தே ஹேட் அ சான்ஸ் ஆஃப் நாட் டூயிங் திஸ். அண்ட் ம். அவங்களுக்கு வேல போகுமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுக்கும் அவங்க பிளான் பண்ணி, அதுல இருக்க யூஐ, யூஎக்ஸ் செம்ம சிம்பிளா பண்ணி முடிச்சுட்டாங்க. ம். ஸோ உள்ள வொர்க் பண்ணவங்களே தே ஆப்பரேட் த தே வில் மெஷின்ஸ். கண்ட்ரோல் இட். ஓகே. ம். அதுதான் சோஷியல் இன்னோவேஷன். அதுதான் வந்து நம்ம சொசைட்டிக்கு தேவைங்கிறத ஐ வாஸ் ஏபிள் டூ மேக் சோ மெனி ஸ்டூடண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் அன்னைக்கு.
ஸோ ஐ ஃபெல்ட் லைக் தட் வாஸ் அ வின் ஃபார் மீ. ப்ளஸ் ஜென் ரோபாட்டிக்ஸே தே கான்டாக்டட் மீ. ம். கான்டாக்ட் பண்ணி ஓகே we're glad you did this. You really understood the concept அப்படின்னு சொல்லி கங்ராச்சுலேட் பண்ணப்ப I felt like yes, என் கன்டென்ட்டும் was on point. I was able to make the impact and I got the reach that I wanted to. So that was about my TEDx content and my speech. ஸோ இனோவேஷன் தட் சேஞ்ச் தி சொசைட்டி இஸ் வாட் யூ மீன். Yes. அத தாண்டி ஆஸ் அ பெர்சன் ஹூ ரைட்ஸ் போயட்ரி ரொம்ப கிரவுண்டடா, சோஷியலா இருக்கும்போது, அந்த மாரி கன்டென்ட் வில் வொர்க் ஆன் டெட்எக்ஸ் ஆர் டு யூ வான்ட் ட்ரை தோஸ் கன்டென்ட் இன் தேர்? It depends on the niche. ம். இப்போ நான் போய் இன்ஜினியரிங் காலேஜ்ல பேசும்போது this was right. But ஓகே. let's say நான் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ்ல பேசியிருந்தா கண்டிப்பா I would have took the poetry content. ம். One thing that all marketers or people ஓகே. who pitch have to know வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்ம இருக்கணும். ம். லைக் எப்பயுமே ஆத்தென்டிக்கா இருக்கலாம். பட் we need to know how to play it ம், smart. ம். இப்போ நான் போன இடத்துக்கு போய் if I had given the speech about poetry and arts, most people wouldn't have understood it. It would ம். have flew over their head. ஓகே. நான் எங்க போய் குடுத்தேன்னா, முகமது சர்தக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல குடுத்தேன். ம். The main topic was AI. அதுல ஒரு சப் தீம் சோஷியல் இன்னோவேஷன் ம், நான் ம். பேசினேன். அங்க கனெக்ட் ஆச்சு. இதே ஏஐ ஸ்பீச்ச போய் நான் போய் இப்போ செயின்ட் ஜோசப்ஸ்ல குடுத்திருந்தாலும் வொர்க் ஆயிருக்கும். பட் ம். இஃப் யூ ஆஸ்க் மீ இஃப் ஐ வென்ட் டூ சம் காலேஜ் லைக் சத்யபாமா ஆர் லொயாலா ஒரு ஆர்ட்ஸ் ம். காலேஜ்ல ம், போய் ம், ம். குடுத்திருந்தேன்னா, வொர்க் அவுட் ஆயிருக்குமானா 100% நோ. ஓகே. ஸோ எந்த இடத்துல எந்த கன்டென்ட் குடுக்கணுங்கிறது இஸ் ஆல்சோ a very important skill. ம். பட் மேபி மை நெக்ஸ்ட் TEDx நான் வந்து ஆர்ட், போயட்ரி அந்த மாரி போனா இட் வில் பி நைஸ். ஏன்னா நான் ஏன் கேட்டேன்னா, ஓகே அந்த மாரி ஸ்பேஸுமே டெட்எக்ஸ்ல இருக்கா? அப்படின்றத இருக்கு. ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். பிளஸ் ஹவ் யூ கோ டு பிளேஸஸ் லைக் வில் தே டெல் யூ யூ கேன் கோ ஹியர் அண்ட் டூ ஆர் ஹவ் டஸ் டெட்எக்ஸ் ஆக்சுவலி வொர்க்? அகைன் டோட்டலி ஹானஸ்ட் ம். எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட். ம். TEDx வந்து என்ன பொறுத்தவரைக்கும் சென்னையில இட் இஸ் ஹார்ட் டு கெட் இன்டூ. ஓகே. ஆர்கனைசர்ஸ் குடுத்திருப்பாங்க. பட் ரீச்சிங் தெம் ஆர் ட்ரைங் டு கெட் இன்டூ இட் இஸ் ஹார்ட். ம். நான் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, என் காலேஜ்லேருந்து மை பிளேஸ்மென்ட் ஆஃபிசர் நியூ சம்மோன் எல்ஸ். ஓகே. அவங்க வந்து 2 சீட்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற மாரி சொன்னப்ப, ம், ம். நாங்க ஆடிஷன் பண்ணி வி காட் இன். ஸோ ஓகே. இட் வாஸ் லக் அண்ட் இட் வாஸ் ஆல்சோ அ பிட் ஆஃப் ஃபேட். அந்த மாரி மிக்ஸ் ஆயி வந்துச்சு. பட் வாட் யூ கேன் டூ இஸ் யூ கேன் ஃபாலோ த TEDx சென்னை பேஜ். எங்கேயாச்சும் உங்களுக்கு ஒரு லீட் கிடைச்சதுன்னா போலாம். ம். ஃபார் எக்ஸாம்பிள் பனிமலர்ல ரீசென்ட்டா தே ஹேவ் தேர் ஓன் TEDx கோயிங் ஆன். ம். அப்போ வந்து தே ஹேட் அ ஃபார்ம். இஃப் யூ வாண்ட் டு ஃபில் அவுட் திஸ் ஃபார்ம், யூ கேன் டேக் இட் அப் அண்ட் யூ கேன் ஃபில் இட் அவுட். ஒரு பிட்ச் குடுக்கணும். பிட்ச் குடுத்து இஃப் யூ கெட் செலக்டட் யூ ஆர் இன் TEDx. ம். ஸோ தி திங் இஸ் TEDxக்குள்ள போறதுக்கு ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் அப்படின்னு இல்ல. நம்மளே கண்டுபிடிக்கணும். இஃப் யூ ம். ஆர் லக்கி யூ வில் கெட் இன். ஓகே. அதனால இட்ஸ் பெஸ்ட் தட் யூ ஃபைண்ட் அவுட் எங்க ஈவென்ட் நடக்குது. இப்போ பனிமலர்ல நடக்க போகுதுன்னு ஆஃபிஷியல் வெப்சைட்ல குடுத்தாங்கன்னா, பனிமலரோட லிங்க்டின், பனிமலரோட ம். இன்ஸ்டா எல்லாத்தையும் நீங்க ஸ்டாக் பண்ணி கரெக்ட்டா எங்க வருதுன்னு பார்த்தா யூ கேன் கெட் இன். ஓகே. அந்த டெட்எக்ஸ் உள்ள போனதுக்கப்புறம் தே வில் அலாட் யூ பிளேஸ் லைக் இங்க போய் நீங்க பேசணுன்ட்டு ஆர் ஹவ் டஸ் தட் வொர்க்? லைக் கெட்டிங் இன் புரியுது. ம். TEDx ஆக்சுவலி எப்படின்னா, TEDன்னு ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் இருக்கு. ம். இங்க வந்து தே ம். ஒன்லி டேக் சக்சஸ்ஃபுல் பீப்பிள், பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் வித் ம். டிஃபரெண்ட் ம். இன்னோவேட்டிவ் ஐடியாஸ். TEDxங்கிறது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ TEDx ஈவென்ட் யூ கேன். ம். அதுக்கு ஒரு லைசென்ஸ் வாங்கிட்டா நீங்க பண்ண முடியும். ஓகே. சென்னையில அப்படிதான். ம். மோஸ்ட் காலேஜஸ் என்ன பண்ணும், அப்ளை பண்ணும். எங்க காலேஜ்ல ஒரு TEDx வேணும். நாங்க அத ம். எடுத்துக்கிறோம் ம். அப்படின்னு ம். சொல்லிட்டு இட் அப்ளைஸ் அண்ட் கெட்ஸ் திஸ் லைசென்ஸ் அண்ட் இட் கண்டக்ட்ஸ் ஈவென்ட்ஸ். ஸோ இப்ப எப்படி இருக்குன்னா, குரூப்பா இருக்கு. சென்னையில அங்கங்க குரூப்பா இருக்கு. ம். இந்த குரூப்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு TEDx வெப்சைட்ல யூ கேன் கோ அண்ட் see. ஓகே. அந்த குரூப்குள்ள ஆக்சஸ் இஃப் யூ வாண்ட் டு கெயின், யூ ஹேவ் டு ஃபாலோ தெம். இப்ப எலியட்ஸ் பீச்ல ஒண்ணு நடக்குதுன்னா, எலியட்ஸ் ம். பீச்சோட ஆர்கனைசர் யாருன்னு பார்த்து நீங்க கான்டாக்ட் பண்ணணும். இல்லன்னா ஓகே. பனிமலர்ல நடக்குதுன்னா, பனிமலர்ல எங்க நடக்குது, எப்படி நடக்குதுன்னு நீங்க பார்க்கணும். ஸோ பனிமலருக்கு நான் போறேன்னா, அங்க இருக்கிற ஸ்டேஜ் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. டாபிக் அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. சப் டாபிக் நான் சூஸ் பண்ணி எடுத்து பேசலாம். தட்ஸ் ஹவ் TEDx வொர்க்ஸ். ஓகே. அப்ப வென் யூ செட் லைக் யூ ஹேவ் பேலன்சிங் இன் போத் தீஸ் கன்டென்ட்ஸ் லைக் ஆர்ட்ட நான் எங்க சூஸ் பண்ணணுன்றதும் ம். இருக்கு. என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து இஃப் தே வாண்ட் சம்திங் டு ஏஐ அந்த ஸ்ட்ரீம்லயே நான் போணும்னு இருக்கு. ம். ஸோ ஏஐ மாரி ஒரு கன்டென்ட் ட்ரீட் பண்ணும்போது இட் இஸ் சம்திங் நியூ. இட்ஸ் கம்மிங் அப். எஸ். அண்ட் இப்ப லைக் ஏஐ இஸ் லைக் எ பிக் பூம். ஆ கன்டென்ட் எடுக்க ஏஐ ஏதாவது ஹெல்ப் பண்ணுதா? ஹெல்ப் பண்ணும். ஏஐ ம். வில் கிவ் யூ பக்கா ஸ்கிரிப்ட்ஸ். நீங்க ம். நினைச்சீங்கன்னா, ஏஐ வந்து உங்களுக்கு எல்லாமே பண்ணி குடுக்கும். ம். பட் இஸ் தட் ஓகேனா 100% நோ. ம். இப்போ இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அ ஸ்பீச் டுமாரோ, நான் இப்போ 2 செகண்ட்ஸ்ல நான் ஸ்கிரிப்ட் போட்டேனாலும் பக்காவா எழுதி குடுக்கும். ம். ஃப்ளாலெஸ்ஸா எழுதி குடுக்கும். பட் என்ன பொறுத்தவரைக்கும் தட்ஸ் நாட் யூ. ம். இப்போ ஏஐ இல்ல ChatGPT இல்ல இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அக்யூமுலேஷன் ஆஃப் 10,000 பீப்பிள், மில்லியன்ஸ் ஆஃப் ம். பீப்பிள் அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கங்கிறத பார்த்து அது உங்களுக்கு செக்மென்ட் பண்ணி குடுக்குது. ஆனா வென் யூ ஆர் கிவிங் அ ஸ்பீச் ஆன் ஸ்டேஜ், வை வுட் யூ வாண்ட் இட் டூ பி த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோ மெனி பீப்பிள்? என் வாய்ஸ் தானே நான் கேட்கணும். அது புரியுதா? நீங்க நினைச்சீங்க உங்களுக்கும் ஆத்தென்டிசிட்டி இருக்கு. எஸ். பட் ஸ்டேஜ் கீழ இருந்து பார்க்குறவங்களுக்கு தே டோன்ட் நோ வாட் இஸ் யுவர் ஆத்தென்டிசிட்டி ஆ. ரைட்? அப்ப சும்மா லைக் எனக்கு இப்ப தேவை. நான் சொன்னா போதும். அந்த ம். மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்கவங்களுக்கு டஸ் ஏஐ கேன் ஹெல்ப் தெம் ரைட்? அந்த மாரி மைண்ட் செட் இருந்தா எதுக்கு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணணும்? தட்ஸ் மை ஓகே. கொஸ்டின். ம். ம். பப்ளிக் ஸ்பீக்கிங்கோட மெயின்
பாயிண்ட் என்னன்னா, டூ கனெக்ட் பீப்பிள். நெறைய பீப்பிள் இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ம், அது ஒரு ம், மார்க்கெட்டிங்கா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்டேஜ்ல போய் நான் இப்படி, நான் அப்படி சூட் போட்டு நிக்கணும். அது ம், கிடையாது. பப்ளிக் ஸ்பீக்கிங் ஓட மெயின் பாயிண்ட் என்னன்னா, ஐ அம் வெரி ஸ்ட்ராங் இன் திஸ். ம், ம், ஐ அம் ம், வெரி ஸ்ட்ராங்னா, ஐ ஃபீல் வெரி மச் ஃபார் திஸ். என்னன்னா, யூ ஹேவ் டூ கனெக்ட் வித் பீப்பிள். ம், அந்த கீழ ஸ்டேஜ்லேருந்து அந்த ஆடியன்ஸ் பார்க்குற பீப்பிள் உங்கள பார்த்து, இவங்கட்டருந்து நான் 2 விஷயம் கத்துக்கலாம். இல்ல எனக்கு அந்த இம்பாக்ட் வரணும். நானும் இவங்கள மாரி இருக்கணும். ஆர் இவங்க பண்றதெல்லாம் பண்ணணும். ஆர் அவங்க சொல்றது ஏதோ ஒரு பாயிண்ட் இருக்கு. அத நான் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். சும்மா நான் ChatGPTலருந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தேன். எனக்கும் ம், பேச தெரியும்னு போய் ஸ்டேஜ்ல பேசுறது வந்து, அது எந்த ஃபார்ம் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் கிடையாது. நீங்க ChatGPTலருந்து போய் ஸ்கிரிப்ட் எடுத்து பேசினா யாருக்கும் தெரிய போறதில்ல. அது ம், உண்மதான். ம், நான் ChatGPT ஸ்கிரிப்ட் எடுத்தேன். நான் DeepSeekலருந்து எடுத்தேன். யாருக்கும் தெரிய ம், போறதில்ல. பட் நீங்க ஸ்டேஜ்ல போய் டிட் யூ ஆக்சுவலி கிரியேட் அன் இம்பாக்ட் தட் இஸ் யுவர் இம்பாக்ட்னா கிடையாது. ம். அப்ப யூ நோ தட் யூ டிட்ன்ட் டூ ப்ராப்பர் பப்ளிக் ஸ்பீக்கிங். யூ நோ யூ டிட் நாட் கனெக்ட். அதான் சொல்வேன் நானு. நான் இந்த கொஸ்டின்குள்ள ஏன் பிச்ச நானுன்னா, இப்ப வந்துட்டு சில பேருக்கு வந்து பிகாஸ் கன்டென்ட் நம்ம புரிஞ்சுக்கணுன்றதே ஒரு பெரிய ப்ராசஸ். ம். பிகாஸ் யூ ஹேட் சோ மெனி திங்ஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட். ம், ஏன்னா ம், ம், யூ ரெட் புக்ஸ். ம், அது மூலியமா யூ காட் சம் இன்ஸ்பிரேஷன். யூ மெட் பீப்பிள். ம். எதுவுமே இல்லாம இன்னவே இது ஒரு கிராக் தானே ஏஐ. நான் ஏஐக்குள்ள ஏன் இப்ப பிச்சுன்னு ஆனேன்னா, இட் இஸ் டூயிங் சோ மெனி திங்ஸ் லைக் பீப்பிளால பண்ண முடியாதத. பிளஸ் இப்ப அது என்ன பண்ண ஆரம்பிச்சுச்சுன்னா, இட்ஸ் ட்ரையிங் டூ பி எ ஹியூமன். எந்த ரைட். அளவுன்னா, நான் வந்து ராண்ட் பண்ணணும்னா ஒரு மனுஷன்ட்ட தான் பண்ணணும். அவனுக்கு தான் அது புரியும் அப்படின்னு நான் நெனச்சுட்டு இருந்தேன். இப்ப பார்த்தா ஏஐ இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிரெண்ட் எவ்ரிபடி ஹேஸ் அப்படின்ற மாரி ஆயிடுச்சு. லைக் எனக்கு ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கு. ஏஐ கிட்ட போய் நான் பேசிட்டு இருக்கேன். ம். அப்படின்னு நெறைய பேர் நான் சொல்றத பார்க்கும்போது எனக்கு டிஃபரெண்ட்டா இருந்துச்சு. லைக் ஓகே கஸ்டமர் இருந்தா ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுவாங்க. ஆர் சம்மன் தே நியூ அவங்ககிட்ட சொல்லுவாங்க. பட் இப்ப ஏஐ இஸ் லைக் மோர் ஃப்ரெண்ட்லி டூ தெம் அப்டின்னும்போது, எல்லாத்துக்குமே ஏஐ டிபெண்ட் ஆவறத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? ஐ ஃபீல் லைக் வி நீட் டூ செட் த பவுண்டரி. ம். இப்போ வந்து ஏஐ நான் ஸ்கிரிப்ட் எழுத யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ம். பட் லெட்ஸ் சே எனக்கு இங்கிலீஷ் தான் வராது. எனக்கு ம். இங்கிலீஷ் வந்து இந்த ஃபார்மிங் வராது அப்டின்னா, வாட் யூ ம். கேன் டூ இஸ் புக்ஸ ரெஃபர் பண்ணி, இல்ல ஃப்ரெண்ட்ஸ்ட்ட கேட்டு, இல்ல ஆன்லைன்ல மத்த யூடியூப் வீடியோஸ் பார்த்து, ம். யூ கேன் ரைட் அ ஸ்கிரிப்ட் புட் இன்டூ ஏஐ அண்ட் சே கேன் யூ மேக் இட் பெட்டர். தப்பே கிடையாது. ம். இட்ஸ் யுவர் ம். ம். ஒரிஜினல் ஐடியா. இட்ஸ் யூ ஹூ ஹஸ் ரிட்டன் இட். ம். யூ டுக் த ஹெல்ப் ஆஃப் ஏஐ. ஏஐ வந்து இட் இஸ் அ ஸ்லேவ். தட் இஸ் அ ம். ட்ரூத். எக்ஸாக்ட்லி. ம். ChatGPT, DeepSeek எல்லாம் நீங்க ஸ்லேவா தான் யூஸ் பண்ணணும். இஃப் யூ ஸ்டார்ட் டிபெண்டிங் ஆன் இட் டூ மச், இந்த பிரெயின் இருந்து நமக்கு யூஸ் இல்ல. ம். தட்ஸ் மை பாயிண்ட். ஏஐ வந்து இப்ப ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்களேன். ஐ ஆம் இன் இன்ஜினியரிங். பட் எனக்கு கோடிங் அவ்வளவா வராது. ஐ நீட் டூ பிராக்டிஸ் ஆன் மை கோடிங். ம். பட் என் அப்பா இன்ஜினியர். அவர்ட்ட கேட்டா அவர் என்ன ஹி நோஸ் கோடிங் வெரி வெல். அப்பாவே ம். என்ன சொல்லுவாருன்னா, எதுக்கு கோடிங்? அதான் ஏஐ பண்ணுதுல்ல. அப்போ ம். உனக்கு என்ன புரியணும்னா, யூ நீட் டூ நோ ஹவ் டூ பில்ட் அ பைப்லைன். ம். இந்த கோட தூக்கி நான் எப்படி பண்ணுவேன்? இந்த கோட நான் எப்படி ஆப்டிமைஸ் பண்றது? இந்த கோட எப்படி ஃபிக்ஸ் பண்றது? இல்ல இப்ப நான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா, இந்த கோட் என்ன சார்ட் ஆஃப் ரோல் ப்ளே பண்ணும்? அப்படி பண்ணிட்டா ஏஐ வந்து என் எம்ப்ளாயி தான். அது எனக்கு கோட் எழுதி தரும். நான் ம். அத தூக்கி பண்ணுவேன். அந்த லெவல்ல இருக்கணும். அத விட்டுட்டு ஓகே. ஏஐயே ப்ராஜெக்ட் பில்ட் பண்ணிக்கும் அப்படின்னு விடுறது தான் தப்பு. யூஸ் பண்ணிக்கணும். ஆனா யூஸ் பண்ண விடக்கூடாது. தட்ஸ் அபௌட் ஏஐ. அதான் அந்த சைட் ஆஃப் இதுல வந்துட்டு எமோஷனல் சைட் சீக் பண்றத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐ ஹவ் ஸ்போக்கன் டூ சம் பீப்பிள் ஆல்சோ. அதனால எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு இருக்கு. எப்படின்னா பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ இன்டு தட் ம். பேக்கிரவுண்ட் அண்ட் ஹூ பெர்சீவ்ஸ் திஸ் சைட் ஆல்சோ. ம். ஐ ஃபீல் திஸ் வுட் பி எ கரெக்ட் கொஸ்டின் டூ. என்னன்னா, ஆம் எமோஷன வந்துட்டு ஒரு ஏஐ கிட்ட சொல்லும்போது, இட் இஸ் ஆப்வியஸ்லி டேட்டா அகைன். ஸோ ம். அது மறுபடியும் என்ன பண்ண போகுதுன்னா, அதுலேருந்து லேர்ன் பண்ண போகுது. உங்களுடைய டேட்டா வச்சு இன்னொரு பெர்சனுக்கு சஜெஸ்ட் பண்ண போகுது. விச் மே நாட் பி எக்ஸாக்ட்லி ரைட் எஸ். ஆல்சோ. ஓகேவா? பட் இந்த மாரி டேட்டா குடுக்குறது இஸ் பெட்டர் ஃபர்ஸ்ட். லைக் அந்த சைடு நம்ம டெக்னிக்கல் சைடுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ் எ ஹியூமனா தே ஆர் டூயிங் திஸ் ரைட். அதுக்கு வாட் வுட் பி த ரீசன் ஃபார் தட்? ஒரு ஏஐயோட இவ்ளோ ஃப்ரெண்ட்லியா அட்டாச் ஆகுறதுக்கு. வென் யூ ஹேவ் சோ மெனி பீப்பிள் ம். அரவுண்ட் யூ ம். பட் ம். தே சீக் எ ஏஐ. வாட் டு யூ திங்க் த ரீசன் வுட் பி? ஐ வுட் சே இட்ஸ் த மைண்ட் செட் ஆஃப் சம் யங்ஸ்டர்ஸ். ம். இப்போ வந்து முன்னாடி எப்படி எல்லாரும் இருந்தாங்கன்னா, நெறைய ஹெல்ப் பண்ணணும். நம்ம வந்து ஒரு ஒரு எல்லாரும் வந்து ஒரு மாரி நல்லா இருக்கணும். இப்போ முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, டோர லாக் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ம். நைட் யாராச்சும் வந்து ஃபுட் கேட்டாங்க, இல்ல வாட்டர் கேட்டாங்க, இல்ல ஷெல்டர் கேட்டாங்கன்னா, ம். நம்ம வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்குன்னு சொன்னாங்க. இந்த காலத்துல அப்படியே கிடையாது. ம். கதவு மூடணும், யாராவது தெரியாம வந்துருவாங்க அப்படிங்கிற மாரி ஒரு பயம். ஐ திங்க் மென்டல் ஹெல்த்தும் அப்படிதான். ம். அந்த காலத்துல எதுனாலும் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிற மாரி பேசுவோம். பட் ம். இந்த காலத்துல எப்படி ஆயிடுச்சுன்னா, ஃப்ரெண்ட் அத தப்பா எடுத்துப்பாங்களோ? வில் தே மேனிபுலேட் அஸ்? வில் தே லைக் ட்ரஸ்ட் பண்ணாம யார்ட்டயாவது போய் சொல்வாங்களோங்கிற பயம் அதிகமாயிடுச்சு. அண்ட் த பீப்பிள் ஹூ கோ டூ ChatGPT, DeepSeek நீங்க தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். யூ ஆர் ம். மேக்கிங் எ மிஸ்டேக்ன்னு சொல்ல மாட்டேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் ஹெல்ப்லெஸ் யூ மைட் பி. லைக் அந்த அளவுக்கு யூ கோ டூ தி எக்ஸ்டென்ட் வேர் யூ ஆர் ஆஸ்கிங் சம் மிஷன். யூ ஆர் டைப்பிங் யுவர் ப்ராப்ளம்ஸ் இன்டூ அ வெப்சைட். அப்போ வாட் ஐ வுட் சே இஸ்
வி அஸ் ஃப்ரெண்ட்ஸ் வி நீட் டு ரியலைஸ் தட். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு அப்பப்போ செக் இன் பண்ணும். "ஹே ம். ப்ரோ, ஆர் யூ ஓகே? நீ உண்மையிலேயே ஓகேவா தான் இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இப்போ டைப் பண்றவங்கள ஒண்ணும் சொல்ல முடியாது. தட் இஸ் தேர் லாஸ்ட் அட்டெம்ப்ட். இட் ம். மைட் பி த பார்ட் வேர் தேர் பிரேக்கிங் டவுன். தே வாண்ட் டு எண்ட் இட் ஆல். கடைசியில அவங்க போய் அட்லீஸ்ட் ChatGPT ஹெல்ப் பண்ணுமான்னு அவங்க போய் நின்றுப்பாங்க. அப்ப அவங்கள ஒண்ணும் சொல்ல வேணாம். நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்னா, வி ஹேவ் டு பி த ரைட் ஃப்ரெண்ட். ஓகே. பி எ தெரபிஸ்ட், பி எ மென்டல் ஹெல்ப்பர். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆர் யூ டூயிங் குட்? வாட் இஸ் கோயிங் ஆன் இன் யுவர் லைஃப்ன்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சா, எல்லாம் ஏஐ வேணான்னு சொல்லிட்டு தே வில் பிரிஃபர் ஹியூமன்ஸ். இட்ஸ் பெட்டர் வென் யூ ஹேவ் யுவர் பீப்பிள் அரவுண்ட் எஸ். அண்ட் தே ஹெல்ப் யூ. ஏஐ கேன்ட் ஹக் யூ. ஏஐ கேன்ட் ஹோல்ட் யூ. பீப்பிள் கேன். எக்ஸாக்ட்லி. ஸோ இது ஒரு ஒரு மாரி கொஞ்சம் கோளாறான கொஸ்டின் தான். பட் வாட் யூ திங்க் அஸ் யுவர் எண்ட் பாயிண்ட் ஆர் சக்சஸ் பாயிண்ட்? ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆஸ்க் திஸ் டு எவ்ரி பெர்சன் ஐ மீட். பிகாஸ் ஐ ஜஸ்ட் ம். வாண்ட் டு நோ, அது திடீர்னு சில பேருக்கு அது அவங்களுக்கும் ஸ்பைக் ஆகலாம் சடன். பட் கரண்ட்லி வாட் வுட் பி அ சாட்டிஸ்ஃபையிங் பாயிண்ட்? இதுக்கு நீங்க கோளாறான கொஸ்டின் கேட்டீங்க. நான் கோளாறா தான் ஆன்சர் சொல்வேன். ஓகே. ம். பட் ஐ திங்க் தட் தேர் இஸ் நோ எண்ட் பாயிண்ட். ம். ஹியூமன்ஸோட மைண்ட் செட்டே எப்படின்னா, வில் ப்ரே ஃபார் சம்திங். அது நடந்ததுக்கு அப்புறம் தேங்க் யூ சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்த பிரேயர் போயிருவோம். ம். நம்ம அப்படிதான். இப்போ இப்போதைக்கு இஃப் யூ ஆஸ்க் மீ, திஸ் இஸ் யுவர் ஸ்டேபிள் ஆன்சர். எனக்கு வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் அ ஸ்டேபிள் பிசினஸ் லைக் அ ம். சைட் ஹஸ்ல். இப்போ ஸ்பீக் வித் இக்கிகாய்ங்கிற இன்ஸ்டா சேனல் லைக் ம். ஷேம்லெஸ் செல்ஃப் ப்ரமோஷன் தான். நோ பட் ப்ராப்ளம். அங்க ம். வந்து ஐ வாண்ட் டு ஹேவ் அ குட் பேஸ் ஆஃப் கிளையன்ட்ஸ். எனக்கு வந்து ரெகுலரா ஐ வாண்ட் பீப்பிள் ஹூ சீக் ஹெல்ப் ஃப்ரம் மீ. இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் ஆஸ்பெக்ட்ல ஐ வாண்ட் டு ஹேவ் குட் கிளையன்ட்ஸ். அண்ட் அதுலேருந்து எனக்கு ஒரு டீசென்ட்டான ஒரு இன்கம் வரணுங்கிறது என்னோட தாட் ஆஸ் ஆஃப் நவ். ம். ம். அதே மாரி டோஸ்ட் மாஸ்டர்ஸ் தேர் ஆர் டிஃபரெண்ட் லெவல்ஸ் தட் ஐ வாண்ட் டு கிராக். ஏரியா டைரக்டர் இருக்கு, டிடிஎம் இருக்கு, டிஸ்டிங்கிஷ்ட் டோஸ்ட் அந்த மாரி பண்ணணுங்கிறது என்னோட இன்டென்ஷன் நவ். அதே மாரி ஐ வாண்ட் டு டூ மாஸ்டர்ஸ் இன் டேட்டா சயன்ஸ். ஸோ டேட்டா சயன்ஸ்குள்ள கொஞ்சம் போய் அதுல வந்து ஒரு எம்ப்ளாய்மென்ட் வாங்கணுங்கிறது என்னோட கோல். இது அடுத்த 5 இயர்ஸ்க்கு கோல். ம். அடுத்த 5 இயர்ஸ்ல இஃப் யூ ஆஸ்க் மீ ஐ ஹேவ் பிக்கர் கோல்ஸ். இப்படி ஓகே. யோசிக்கிறேன், அப்படி யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லைஃப்க்குன்னே ஒரு எண்ட் பாயிண்ட் எப்ப வரப்போகுதுன்னு தெரியல. அப்ப ம். நம்ம எப்படி டிக்டேட் பண்ண முடியும்? என்னோட கரியர் இல்ல என்னோட பெர்சனல் லைஃப்ல இல்ல என்னோட ப்ரொஃபஷன்ல இதுதான் எண்ட் பாயிண்ட்ன்னு. ஸோ இட்ஸ் நாட் லைக் எண்ட் பாயிண்ட், பட் ஐட் பி ஹேப்பி. அப்பா இத நான் பண்ணிட்டேன் அப்படின்னா. யூ வில் நெவர் பி ஹேப்பி. ஓகே. தட்ஸ் வெரி குட். தட்ஸ் த திங் அபௌட் லைஃப். ஓகே. Lastly, you want to say something to people who are in 20s? What do you say? Like, because I want you to say from both the side, art and engineering. Oh my God. I just turned 20 first of all. Okay. அதனால people in 20s you're probably Okay, older someone than who me. is youth, Gen Okay. Z. Yes. To the youth. இப்போ வந்து ஒன் திங் ஐ ரீசென்ட்லி டாக்ட் அபவுட் ஆன் மை சேனல் இஸ் தட் ஜென்சி பூமர்ஸ்னு ஒரு திங் போயிட்டு இருக்கு. ம். ஓகேவா? ம். பட் வாட் ஆக்சுவலி ஹெல்ப்ஸ் இஸ் ஹேவிங் அ பேலன்ஸ். இந்த ஜென்சிஸ் மாரி தேவையில்லாத கல்ச்சுரல் டிஸ்டர்பன்சஸ்குள்ள போயிட்டு, இல்லன்னா வந்து யார பத்தியும் கேர் பண்ணாம எமோஷன்லெஸ்ஸா இருக்கவும் கூடாது. ம். அதே மாரி இப்போ பூமர்ஸ்ன்னு நம்ம சொல்றோம்ல, இன்னும் கொஞ்சம் ஓல்டர் பீப்பிள் மாரி எல்லாத்துக்கிட்டயும் அட்டாச்டா இருந்துட்டு, இன்னும் கொஞ்சம் பேக்வர்ட்ஸா யோசிச்சுட்டு ஒரு ம். ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு பயந்தும் இருக்கக்கூடாது. யூ நீட் தட் குட் பேலன்ஸ். அதாவது நான் வந்து இந்த மாரி இதுதான் என் மாரல்ஸ், இதுதான் ரைட்டு, இதுதான் கரெக்ட்டுங்கிறத நான் யோசிச்சா ஐ வில் கோ ஃபார் இட். பட் அட் த சேம் டைம் ஐ நோ தட் ஐ கேன் டூ பெட்டர். ஐ நோ தட் ஐ கேன் பி வெஸ்டர்ன். ஐ நோ ஐ கேன் பி மாடர்ன். ஐ நோ ஐ கேன் க்ரோ. அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட். ஸோ அந்த ஜெனரேஷன் கேப்புங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் ஆஸ் பீப்பிள் வி நீட் டு கனெக்ட் டூ தி யங் ஒன்ஸ் அண்ட் தி ஓல்ட் ஒன்ஸ். வி நீட் டு பி த ரோல் மாடல்ஸ் ஃபார் தி அப்கமிங் ஜெனரேஷன். இப்போ போற மாரி போயிட்டு இருந்தா ரொம்ப கஷ்டம். ஸோ இஃப் யூ ஆர் a youth and if you're a person who is thinking நான் ஜென்சியா, நான் பூமரா, இல்ல நான் வந்து ஜென் ஆல்ஃபாவா அப்படிங்கிற கன்ஃப்யூஷன்ல ம். இருந்தீங்கன்னா, we're all humans. எது கரெக்ட், எது தப்புன்னு கரெக்ட்டா செட் பண்ணி, மாரல்ஸ், ஹார்ட் என்ன சொல்லுதுங்கிறத ஃபாலோ பண்ணி, கரெக்ட்டான பாத்ல போனாலே இந்த பிரச்சனைலாம் இருக்காது. ஓகே. தட்ஸ் எனக்கு ஆல் ஐ இப்ப ஹேவ் டு டக்குன்னு சே. இது கனெக்ட் ஆனது என்னன்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது வி செட் லைக் வாட் இஸ் த பர்ப்பஸ் ஆஃப் த பாயிண்ட், இட்ஸ் கனெக்ஷன். ம். And at the end we say it's to be inclusive. So we will end this at this good note. So thank you for coming to this episode. Thank you, Tejaswini. We'll end this up here. Thank you so much. Cut.